பொள்ளாச்சியில இருந்து தாங்க நம்ம கதை ஆரம்பிக்குது. பாக்குறதுக்கு கண்டிப்பா ஹீரோயின் மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேரு ஏஞ்சலினா ஜூலி அப்படின்னு சொன்னா நீங்க நம்பவா போறீங்க? இவங்க பேரு கோமதி. ஆனா நம்ம படத்துல வர ஹீரோ ஹீரோயின் மீட்டிங் மாதிரி நீங்க எந்த படத்துலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் முத எங்க தெரியுமா மீட் பண்ணிட்டாங்க? நான் சொன்னா சஸ்பென்ஸ் போயிடும், நீங்களே பாருங்க. இவர் தான் நம்ம ஹீரோ ஈஸ்வர். இவர் டிக்கெட் வாங்காம தான் இப்படி சீட்டு கடையில் ஒளிஞ்சிருக்காரே தவிர வேற எந்த கேவலமான நோக்கத்துக்காகவும் கிடையாது. டேய் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுடா. ஏண்டா இப்பதான்டா உன்னை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிருந்தேன். கதை என்னன்னு தெரிய மாட்டேங்குதுடா. ஓ அதுவா? அதுக்காக தானே ஆடியன்ஸ் வெயிட்டிங்க. வா கதைக்குள்ள போவோம். ஏய் நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன், தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத. கண்டிப்பா பணத்தோட வந்துடுங்க. பணம் என் கையில தான் இருக்குன்னு எத்தனை வாட்டி சொல்றது? தயவு செஞ்சு என்ன பிடிச்சி இம்சப்படுத்தாத. குழந்தை கிட்ட பேசு. இந்த குட்டிமா போன்ல மாமா கிட்ட பேசுமா. என்ன உன் புடிச்சு அல சொல்லிட்டு இருக்கானா? வந்து அவனை மிதிப்பேன்னு சொல்ல அங்கேயே. எனக்கு உன்னை விட்டா யாருன்னு இருக்கா? கண்டிப்பா வந்துடுங்க. சரி வை போன வர. ஏய் என்னடா தங்கச்சிடா பணத்தை கொண்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. பணம் வேணா மட்டும் ஃபோன் பண்றாடா. நம்ம தேவையில்லையாட்டு. டேய் மாப்பிள்ள, நம்ம தங்கச்சி நம்ம கிட்டே கேட்காம யார்ட்டடா கேப்பா? அதான் பணம் தான் ரெடியா இருக்குல்ல, அப்புறம் தேவையில்லாம டென்ஷன் ஆகியிருக்க. டேய் பணத்தை கொண்டு போய் கொடுக்குறோம், காது குத்த கலக்குறோம். என்னடா நான் சொல்றது? டேய் எங்க பாச்சா மச்சான். டேய் மச்சான், டேய் டேய் இங்க இந்தாடா, கீழ வாடா. அங்க என்னடா பண்ணிருக்க? பாத்து தொலைஞ்சிர போறடா, வந்து தொலைடா. நான் அந்த ரெண்டு பேத்தையும் சும்மா விடக்கூடாதுண்ணா. ஆனா அந்த போண்டா மட்டும் வாயை மட்டும் ஒட்டக்காம விட மாட்டேனா. டேய் ஏன்டா விடாம துரத்துறாங்க? ஏண்டா ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணி பணத்தை எடுத்துட்டு நம்ம மட்டும் பணத்தை கொண்டு போனா துரத்தாம என்னடா பண்ணுவாங்க? டேய் இறங்கி ஓடிடும்டா. டேய் போனா அவங்களுக்கு தெரிஞ்சிரும்டா. இப்ப என்னடா பண்றது? மாப்பிள்ள குட்டா போயிடாதீங்க, கீழே எல்லாம் பார்க்க மாட்டாங்கடா. அவனுக்கு சீட்டு கடையில எங்கயாவது ஒளிஞ்சிருப்பானுங்க. நல்லா பாடுறா, தேடுறா. டேய் பக்கத்துல வந்துட்டாங்கடா. அது வந்து ஒரு ரூபா ஊதுபத்தி தாண்டா முதல் வர்றேன். டேய் இப்படியே தப்பிக்கணும்டா, ஏதாச்சும் பண்றா. குழந்தைங்க பிடிக்கிற பஸ் கீழ எல்லாம் ஓட்ட இருக்கு, ட்ரெயினுக்கு கீழே ஓட்ட இல்லையாடா. வந்துட்டாங்கடா. டேய் வந்துட்டாங்கடா. பக்கத்துல வந்துட்டாங்கடா. மாப்ள பாட்டிக்கு போறோம்டா, தப்பிக்கணும்டா. எப்படியாச்சு ஏதாச்சும் பண்றா. ஏன்டா அப்படி குடுற? குழம்பாம இருக்கா? அவனுக்கு மட்டும் கையில கிடைக்கட்டும். என்னடி ஏதோ ப்ராப்ளம்னு சொன்ன? எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கடி. ஏய் என்னடி சொல்ற? நீ கிஷோர் லவ் பண்றதை இன்னும் உங்க வீட்ல சொல்லலையா? எப்படி சொல்றதுன்னே தெரியலடி, ரொம்ப பயமா இருக்கு. அதான் லெட்டர் எழுதி வச்சிட்டு வந்துட்டேன். ஏய் ஓடி போறியா? இல்லடி, கிஷோரை மீட் பண்ணி இந்த மோதிரத்தை கொடுத்து என் வீட்டுக்கு அனுப்பி பொண்ணு கேட்க சொல்ல போறேன். இது என்ன ராமர் சீதைக்கு கொடுத்த மோதிரமா? இது கொண்டு போய் கொடுத்தா உடனே உங்க வீட்ல ஓகே சொல்லிடுவாங்களா? இது எங்க அம்மா மோதிரம். இது எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மட்டும் கிஷோர் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனா கண்டிப்பா எங்க கல்யாணத்துக்கு எங்க அப்பா சம்மதிப்பாரு. Hi, Bakar, please help me, ma'am. Please help me, ma'am. Thank you, ma'am. Please, sir, help me. Hi, Bakar, please help me, sir. Hi, Bakar, please help me, sir. Sir, please, sir. Please help me, sir. எங்க அப்பா ஒத்துப்பாங்களா? நான் பண்ணது சரிதானா? Please help me, நீ sir. என்ன ஃபீல் பண்ற? Hi, Bakar, please help me, sir. என்ன பண்ணணும்? Hi, Bakar, please help me, sir. ஏய் Please நான் help me, sir. கொடுத்தேன்ல, மறுபடியும் ஏன் கேக்குற? ஏமா நீ குத்தா போதுமா? கீழே ரெண்டு பேருக்கு அவங்ககிட்ட காசு வாங்குறேன் நானு. கீழையா? குட் மார்னிங் மேம், we are coming from IBC bank. உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு பர்சனல் லோன் அலர்ட் ஆயிருக்கு. அது விஷயமா தான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். ஃப்ரீயா இருக்கீங்களா? பேசலாமா? ஹலோ ஹலோ ஹலோ
லோன் வேணும்னு சொல்லுங்க இல்ல வேணாம்னு சொல்லுங்க. அதை விட்டு என்னமோ நான்சென்ஸ் மாதிரி கத்துறீங்க. இன்டீசன்ட் கேர். வாடா நம்ம நெக்ஸ்ட் பாவாடைய பார்க்கலாம். சார் ஐ வாண்ட் லோன். லோனா? அட்ரஸே கிடையாது உனக்குலாம் லோனா? எல்லாம் ஒன்னால தான்டா. இறானி ஒரு சங்க. என்னம்மா என்னாச்சு? இவங்க சீட்டுக்கு ஏதோ ஒளிஞ்சு. சும்மா தாங்க சீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்தா. ஆமாங்க, சும்மா தான் ஒளிஞ்சிருந்தோம். என்னம்மா ஒண்ணுமே நடக்கலையா? ஏய், ட்ரெயின்ல திருட்டு பசங்க தான் அந்த மாதிரி ஒளிஞ்சிருந்து திருடுவாங்க. இவங்கள பார்த்தா சந்தேகமா இருக்கு எனக்கு. உன்னைய பார்த்தா கூட தான் பிட் பாக்கெட் அடிக்கிற மாதிரி இருக்கு. நீ எங்கள திருடன்னு சொல்றியா? ஏங்க, நாங்க திருட இல்லைங்க. ஏய், எவன்டா நான் தான் திருடன் ஒத்துக்குவா? உன் பேக்ல ஏதாவது காணாம போயிருக்கான்னு செக் பண்ணி பாருமா. என்னடி ஆச்சு? மோதிரத்தை காணோம்டி. நல்லா தேடி பாருடி. இதுதானே வச்ச? முன்னாடியே தெரிஞ்சுதான் நான் எடுத்துருப்பேன். நல்லா தேடி பார்த்துட்டு மோதிரத்தை காணோம். நான் தான் முதல்ல சொன்னல எனக்கு 2 பேரும் திருட்டு பசங்க தானே. நல்லா செக் பண்ணுங்க உங்களை. மோதிரம் இங்க இருக்காது, நேத்தி கை மாறி போயிருக்கோம். போலீஸ கூப்பிடுங்க. என்னம்மா ஒண்ணுமே நடக்கலையா? யாரா? ஏண்டா உங்க 2 பேர் கை கால் நல்லதாண்டா இருக்குது. என்ன மாதிரி 2 பேரும் ஓய்ச்சி தான் பார்க்க வேண்டியதாண்டா. சார் எங்க பேங்க்ல மேனேஜரா வேலை பாக்குறீங்களா? ட்ரெயினா பிச்சை எடுத்துக்கிருக்க உழைச்சு சம்பாதிக்கிறியா? கொண்டே புடுவேன். யோ தொப்பி, நாங்க மோதிரத்தை திருடலையா? ஒழுங்கா அவங்க 2 பேரும் தேடி பார்க்க சொல்லியா? எல்லாம் நல்லா தான் தேடி பார்த்துட்டேன். மோதிரம் ஒண்ணு பேக்ல இல்ல. இந்தாம்மா, நவருமா. ஏய், நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல. நீ தேடி பாரு மாப்ள. சும்மா அவ்வளவு நாடகத்தை போடுறாங்க. முதல்ல என் பிசினஸ் முடிச்சுட்டு உங்க வேலையை பாருங்கப்பா. குன்று புடி. சாரி. ஓ, நல்லா பாருங்க. இந்தாதான் கிடக்கு மோதிரம். ஒரு பொம்பளை பிள்ளை சவுண்ட கொடுத்தா போதுமே பூரா பேரு வேலை வெட்டிய விட்டு ரவுண்ட் அடிச்சிருவீங்களே. போய்ங்க, போய் வேலை வெட்டிய பாருங்க. எல்லாம் போ. சும்மா பஸ் நீங்க போய் உழைச்சு சம்பாதிங்க. உன்னால என் பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு. நீங்க போய் குளிங்க. அதுக்கப்புறம் பிசினஸ் பத்தி பேசுங்க. அதெல்லாம் சரி. நீங்க 2 பேரும் சீட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது டிக்கெட் கீழே விழுந்துருச்சு, தேடிக்கு இருந்தா. என்னம்மா வேற எதுவுமே நடக்கலையா? நீங்க சொட்டப்பட அவனா மறுபடியும் ஹலோ ஹலோ, டீசெண்டா பேசுங்க. டீசெண்டா? ஆமா. ஏய், உன்னைய மாதிரி ஆளு இருக்கனால இன்னும் சகிலாக்க கால் சீட் பிஸியாவே இருக்கு. போடு, போய் சகிலாக்க படத்தை சீடில பாரு. நமிதாக்கு மாதிரி பல வருஷம் ஆச்சு. அது சாரி. ஏய், வாட் இஸ் திஸ் டா? எல்லா ஸ்டேஷன்லயும் நின்னு போயிட்டு இருக்கு. ஐ அம் வெரி பிஸி யூ நோ. இதுக்கு தான் நான் உங்ககிட்ட அப்படியே சொன்னேன் நம்ம ஃளைட்ல போலாம்னு. ஃளைட்ல? யா. ரொம்ப சாரிங்க. திடீர்னு நீங்க சீட்டுக்கு இழந்து வந்ததும் என் மோதிரம் காணாம போனதும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் உங்களை திருடன்னு நினைச்சிட்டேன். ரொம்ப சாரிங்க. இந்த மோதிரம் என் லைஃப்ல ரொம்ப முக்கியமானது. எங்க அம்மாவோடது. அது மிஸ் ஆனதும் எனக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க. அதான் உங்களை திருடன்னு சொல்லிட்டேன். ஐயோ, சரி. எத்தனை தடவை தான் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்ப. சாமி, ஒரு திருடனை பார்த்து திருடன்னு சொல்லலாம். ஆனா திருடாத ஒருத்தரை பார்த்து திருடன்னு சொன்னா மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதுவும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். we are from royal family. யாயா? ஐயா காசை காணா, ஐயா காசை காணா, ஐயா காசை காணா. நான் கஷ்டப்பட்டு சமாளிச்சேன் என் காசை காணா. ஐயா காசை காணா, ஐயா காசை காணா. நான் கஷ்டப்பட்டு சமாளிச்சேன் என் காசை காணா. யாரோ திருட்டாங்க என் காசை காணா. அவன் குடும்பம் நல்லா இருக்குமா? அவன்லாம் நல்லா இருக்கு. பிச்சைக்காரன் தட்டுல இருந்து கூட திருடிறாங்களா அந்த நாட்டுல? ஒரு வாட் பிச்சைக்காரன் இந்தியா. ஒரு பிச்சைக்காரனை கூட நீ விட்டு வைக்கலையடா. ஏங்க நீங்க சாரி கேளுங்க. ஏய், நான் எத்தனை தடவை சாரி கேட்டாலும் எப்படி சாரி கேட்கறதுனே தெரியலங்க. கிட்ட வாங்குறாளே. வேணும்னா என்னை பத்தி எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க. எங்க ஊரு ஆனமலை.
எங்க ஊர்ல எங்க குடும்பம் தான் ரொம்ப பெரிய குடும்பம். என் பேரு கோமதி. எங்க அப்பா ரத்னவேலு. அவர் தான் ஊர்லயே பெரிய ஆளு. அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்து உங்களை திருடன்னு சொல்லிட்டேனே. ஹே, உனக்கு என்ன பத்தி தெரியும் இல்லடி? இது வரைக்கும் யார் மனசையாவது கஷ்டப்படுத்திருக்கேனா? சொல்லு சொல்லுடி சொல்லுடி அவங்க கிட்ட. எங்கடி? பேக்கங்கடா இந்த இருக்குல்லடா. டேய் என்னடா பேக் கையில வச்சு சொன்னா அங்க வச்சிருக்க? ஏய், கண்ணுக்கு முன்னாடி தான்டா வச்சிருக்கேன். ஐயோ பணம் இருக்குடா, என்னடா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க? கையில எடுத்து வச்சுக்கடா. 1 minute. ஹேய், டேய் சப்ப ஃபிகர். டேய் என்னடா பண்ற? மை பேக் அங்க இருக்கு, பாத்துக்க. ஓகே 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 ஓகே. மாப்ள, அந்த பொண்ணுக்கு ஓகே வேண்டாம். ஏய், நீ சாரி கேட்டல, அதே விட்டாங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் ஒரு சப்ப ஃபிகர்ட்ட பேசுறது உனக்கு பொறுக்கலையாடா? என்ன மாப்ள, டென்ஷன் ஆயிட்டியா? அது இல்லடா, லூஸ் மாதிரி பணாத்திட்டே இருக்காடா. வார்த்தைக்கு வார்த்தை திருட திருட சொல்லி கடுப்பேத்திட்டு இருக்காடா. திருடன் சொல்லாம வேற அப்புறம் சொல்லுவா? நமக்கு சின்ன வயசுல இருந்து சோறு போடுற அந்த தொழில நம்மளே கேவலப்படுத்தினா நம்மள பிற அந்த ஊர் உலகம் மதிக்கும். டேய் கெட்டாஸ். டேய் மாப்ள, டோன்ட் டச் மீ. டேய் உட்றா மாப்ள, மன்னிச்சுக்கடா மாப்ள. ஓகே. நான் கிஷோரை மீட் பண்ணிட்டு கால் பண்றேன். நீ அது வரைக்கும் வீட்ல ரெடி. அங்க வர்ற அந்த சிவப்பு துப்பி போட்ட டவுசரை நம்மள திருடன் சொல்லிட்டு அவன் என்ன வேலை பார்க்கறான் பாறா? உட்றா, அவன் மோகம் தானே, போனா போயிட்டு போ. டேய், நம்மள வேற அவ திருடன் சொல்லிருக்கா. அவ போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம நம்ம யாருன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம கையில வேற பணம் இருக்குடா. நீ சொல்றது சரிதான்டா மாப்ள. நீ பேக்க பாத்துக்க, நான் போய் மோதிரத்தை எடுத்து போ, வந்துறேன். போய் சரியா வா. கொஞ்சமா அறிவு இருக்கடா மாட்டையா? பின்னாடி இருந்து பாக்குறப்ப ஃப்ரெண்ட் மாதிரி இருந்தீங்க பஸ். அதான் பஸ். ரெண்டாவது மண்ணாவது. சரி பஸ், சரி பஸ். கொண்டு போய் அவளுக்கு தெரியாம பேக்ல ஸ்டாப்போ. மாப்ள, என்னடா நமக்கு எடுத்தான்றா பழக்கம், வச்சு பழக்கம் இல்லையாடா. சி படா. அவனுக்கு எங்க தானே எங்கேயாவது இருப்பானுங்க. மாப்ள ஓட போறாங்கடா. டேய் மாட்டிக்கு போறேன். டேய் ஓடுறா. இங்க என்ன பண்றாங்க இவங்க? தெரியலையே, இன்னும் போலியாவீங்க. அவனுங்க மட்டும் கையில கிடைச்சாங்கன்னு வச்சுக்க, அவனை நாஸ்திடா. நம்ம கையில மாட்டாம எங்கனே போறானுங்க? டேய், இந்த பையலுக்கு போய் தொலைய மாட்டேங்கிறாங்கடா. ட்ரெயின் போகுதுடா. டேய் சீக்கிரம் ட்ரெயின்ல ஏறிடுவோம்டா. டேய், இப்ப ஏறணும்னா மாட்டிக்குவோம்டா. டேய் மாப்ள, டேய் ஓடுறா. நீ ஏறா, எவ்வளவு வேகமா போய்க்கிட்டு இருக்க? என்னடா பண்றது? பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருந்தா? இல்ல ஒன்னாலதான்டா. பேக் கையில வச்சுக்கன்னு சொன்ன, கேட்டியா நீ? தங்கச்சிக்கு என்னடா பதில் சொல்றது? டேய் மோதிரத்து குடுறா. மாப்ள, மோதிரத்தை வித்த 10 லட்சம் தேர மாட்டேங்கிறா. 10 வீசாக்கு வாங்க மாட்டாங்க, 10 லட்சத்துக்கு போகுங்கிற. ஏன்டா டேய் சும்மா. மாப்ள, இந்த மோதிரத்தை தொலைச்சவன் அவ பேரு, ஊரு, அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கான். ஆமா, இது கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம பேக் வாங்கிட்டு வந்துடும்டா. சூப்பர் ஐடியா மாப்ள. வா போலாம். போலாம். மாப்ள, ஆண்டி கூட்டி போயிருமா? ஐயோ, சிரிப்ப பாரு. லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்துட்டியா? அப்படின்னா அதை கண்டிப்பா படிச்சிருப்பாங்க. நம்ம லவ் மேட்டர் உங்க வீட்டுல தெரிஞ்சிடும். ப்ராப்ளம் சால்வ். ஆமா, நீ உடனே எங்க வீட்டுக்கு போய் எங்க அப்பா கிட்ட பேசினா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிரும். உங்க வீட்டுக்கா? அதுவும் உங்க அப்பா கிட்டயா? எனக்கு இந்த ஃபேமிலினாலே அலர்ஜி. எங்க அப்பாவே இந்த பிசினஸ் பாத்துக்கோ, ஏன் யூஎஸ் போறேன்னு 1008 கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அவர் கேட்கிற கேள்விக்கே என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியல. நான் போய் எப்படி உங்க அப்பாட்ட பேசுறது சொல்லு? நீ போய் பேசினாதானே எங்க வீட்ல நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க. இங்க பாரு கோமதி, நான் லவ் பண்றது ஒண்ணுதான். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஏன் போய் உன் ஃபேமிலி கிட்ட பேசணும்? சான்ஸே இல்லை.
என்னால பேச முடியாது. லவ் பண்றேன்னு என் பின்னால அலையும்போது அப்ப சொல்ல வேண்டியதுடா. உன் வீட்டுக்கு வந்து பேச முடியாதுன்னு. நான் மட்டும் வேணும், என் ஃபேமிலி வேணுமாடா? யூ செல்ஃபிஷ் இடியட் ராஸ்கல். உன்னெல்லாம் லவ் பண்ண பாரு. ஏய் ஏய் கோமதி, என்னாச்சு? ப்ளீஸ்டா, எனக்காக என் ஃபேமிலி கிட்ட போய் பேசு. சரி, உனக்காக நான் போய் பேசுறேன். நீ கண்டிப்பா போவியா? பயப்படாத, கண்டிப்பா நான் உனக்காக போய் பேசுறேன். சரியா? Okay. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு போய் பேசுறேன். என்ன? ஓகே, நான் கிளம்புறேன். இரு, இந்த மோதிரத்தை எங்க அப்பா கிட்ட கொடுத்தனா அவர் நம்ம கல்யாணத்துக்கு உடனே சம்மதிச்சிருவாரு. மோதிரமா? இதுக்குள்ளதான் வச்சிருந்தேன். என்னாச்சு? மோதிரத்தை காணோம். எப்படி மிஸ் ஆச்சுனே தெரியல. இதுக்குள்ளதான் சரி, வச்சிருந்தேன். நோ ப்ராப்ளம். நீ போய் உன் ஃப்ரெண்டு வீட்டில் இரு. நான் மீட்டிங் முடிச்சுட்டு உங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க அப்பா கிட்ட பேசிட்டு ஃபோன் பண்றேன். சரியா? பாய். ஓகே, பை. பாக்ஸ்க்குள்ள வச்சு இதுக்குள்ளதான் வச்சு எப்படி மிஸ் ஆச்சு? போச்சு. ஹலோ அபி, ஏய் கோமதி, என்னாச்சு? மோதிரம் திருப்பியும் மிஸ் ஆயிடுச்சுடி. ஏய் என்னடி சொல்ற? நல்லா தேடி பாரு. பேக்ல தான இருந்தது. கிஷோர பாத்தியா? என்ன சொன்னா? அவன் போறேன்னு சொல்லிருக்காண்டி. ஒரு நிமிஷம். ஐயோ. ஹலோ, சொல்றேன். என் வீட்ல இருந்து எங்க அண்ணன் கண்டினியூஸா என்ன கூப்பிடுறாண்டி. நான் வந்து போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லடி. சரி, நான் வீட்ல தான் இருக்கேன். உடனே கிளம்பி வா. சரி, நான் வரேன். ஓகே. ஐயோ. இந்த ஊர்ல எங்கடா போய் வீட்டை தேடுறது? ஊருக்குள்ள ஒரு வயசு பிள்ளைங்க காணா, பூரா கிளவிலா இருக்கு. ஊரை விட்டு எல்லாம் ஓடிடுச்சுங்களா? டேய், யாராச்சும் கேளுடா. இந்த உட்காந்துருக்காளு ஒரு சட்டங்கான குமுறிக, இவளுகிட்ட கேளு. ஏன் பாட்டி, இங்க கோமதி வீடு? கோமதியா? நம்ம கோமதி. ஏங்களவே, உனக்கு தெரியுமா? பட்டணத்துல போய் காலேஜ் படிக்குதே அந்த செவத்த பொண்ணு ஆமா ஆமா, தான். அந்த பிள்ளைதான். ஆமா, நம்ம பெரியவரோட மகடி. ஏன் உன் பேத்தியோட ஃப்ரெண்டு தானே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அந்த புள்ள நல்லா படிச்சு காலேஜுக்கு போயிருச்சு. உன் பேத்தி சும்மா வீட்ல தானே இருக்கா? ஏன் உன் பேரன் கணேஷ் மட்டும் ஒழுக்கமா? அந்த பொண்ணு பின்னாடி சுத்தி லவ் லெட்டர் கொடுத்து அவங்க அண்ணன் கிட்ட செருப்படி வாங்கி கட்டிக்கல? பாட்டி, நாங்க அதை பத்தி கேட்கல. அவ அண்ணனுங்க அவ்வளவு மோசமானவனுங்க? அட, இவ கிடக்குறா. அவ அண்ணனுங்க தங்கமானவனுங்க, தங்கச்சி மேல உசிரே வச்சிருக்கானுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிறந்த பொட்ட புள்ள இருக்காதா பின்ன? அப்பதானே அவங்க அம்மா இறந்தாங்க. அது ரெண்டாவது புள்ள பத்மா பிறந்தபடி. அப்பதான் அந்த கிழவி கூட லூஸ் ஆயிடுச்சு. அவ லூசுனா நீ மட்டும் என்னவா? பேசுன சரி, ரெண்டாவதா பையன் தான் பிறக்கும்னு எதிர்பார்த்தாரு. பொண்ணா போச்சு. அவருக்கு பையனா ரொம்ப பிடிக்குமாடி? ஆமாண்டி, இப்ப கூட தனக்கு மருமகனா வர போறோம் தான் மகன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அத்தை தான் தான் பிள்ளைகளா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல குடும்பம்டி. எல்லாரும் ஒத்துமையா கூட்டு குடும்பமா இருக்கணும்னு. என்ன மாப்பிள்ள இது? அடைச்சு கிடந்த வாயில அணுகுண்ட போட்டு விட்ட. இனி இவளுக்கு மூடுவாளுகளா? சட்ட 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 சட்டன்னு வெட்டிக்கிறாளுக பாரு. இல்லைங்கம்மா, அது வந்து எதன் குடும்பத்தரா போடும் வெயிட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணோட குடும்பம் சந்தி சிரிச்சிருச்சு. இந்த மரம் செடியா இருக்கும்போது உட்கார்ந்தவளுன்னு நினைக்கிறேன். இன்னும் உருட்டாளுங்க. வாடா, நம்ம போவோம். ஏப்பா, பேரை மட்டும் கேட்டுட்டு போறிய வீடு எங்கன்னு தெரியுமா? அதை தவிரதான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. இப்படி நேரா போனா பெரிய வீடு வரும், அதான் அவங்க வீடு. ஏன் கிழவி இத சொல்றதுக்கு இம்புட்டு நேரமா? ஏன் இப்படி? எதுக்கு போற அவங்க வீட்டுக்கு? அவர் பொண்ணை இவனை கட்டி வைக்க போறான். செத்துறாத இந்த கிழவி. இப்படியே ஒவ்வொரு ஊருக்கும் போய் இதே மாதிரி தாயை கட்டி உருட்டு. ஊரு விளங்கு எவ்வளவு கிழிஞ்சிருக்கு பாரு ஒவ்வொருத்தையும். அப்பல மோதிரத்தை கொடுத்தமா அந்த மாதிரி இருக்கணும். என்னடா டேய், வீடு சாமியார் மடம் மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள பழைய நடிகைகள் நிறைய பேர் இருப்பாங்க போலயே. மாப்பிள்ள, வீடு சூப்பரா இருக்குல்ல? ஆமா,
ஆஸ்திரேலியா டூரிஸ்ட் ஒரு ஊரை சுத்தி பார்க்க வந்துருக்காரு, வீட்டை ரசிச்சுக்கிருக்காரு. போய் மோதத்தை கொடுத்துட்டு பையன் வாங்கிட்டு வர வழிய பாடுறா. யாரு வேணும்? இங்க கோமதின்றது கோமதியா? ஆமா பாட்டி. நீ ரொம்ப லேட்டா வந்துட்டியேப்பா. அவ சத்து போய் 2 வருஷம் ஆச்சு. இல்ல எனக்கு காலை கூட ட்ரெயின்ல பார்த்தேன் பாட்டி. பாட்டியா? பாட்டி சத்து போய் 4 வருஷம் ஆச்சே. ரைட்டு. இல்ல அவ்வளவு மாப்பிள, இரு அவசரப்படாத, இரு. ஏய் கிழட்டு மூதேவி, ஏய் இருடா. மூதேவியா? மூதேவி சத்து போய் 3 வருஷம் ஆச்சே. பாத்தியா, மூதேவி செத்து 3 வருஷம் ஆச்சான். இது யார் தெரியுமா? அது அங்க பார்த்தோம் பாத்தியா மெண்டல் கல்விய, அதுல ஒண்ணுதான் அது. இன்னைக்கு லீவை போட்டு மீட்டிங் போகாம இருக்குன்னு நினைக்கிறேன். இதுகிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது, நம்ம கிளம்பலாம். மாப்பிள, எல்லா லூசு கிழவி நம்மளே டார்கெட் பண்ணுது, தயவு செய்து போயிடலாம். யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? இங்க கோமதின்றது நீங்க இந்த மோதிரம். அண்ணா அண்ணா மோதிரத்தோட கொண்டாடுங்கண்ணா. ஐயா பைத்தியக்காரன். அண்ணா அவன் வந்துட்டானா? ஐயா அவன் மோதிரத்தோட இங்கே வந்துட்டாயா? மாப்பிள, இந்த வீட்டை பார்க்கும்போது நினைச்சிட்டா அது பைத்தியக்கார ஆஸ்பத்திரின்னு. உள்ள நுழைஞ்சிருந்து எல்லா போயிலும் பைத்தியக்காரனா இருக்காங்க. பாடா போயிலாம் கடிச்சிட போறாங்க. பணத்தை வாங்கணும்டா. என்னடா என்னடா அருவாளத்துல இப்படி ஓடி வராங்க? யாரா அவங்க? மாப்பிள மாப்பிள பாண்டே நிறுத்துங்கப்பா. மாப்பிள, என்னடா நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் வந்துட்டாரா? போடுற என்ன உள்ள வச்சு போடுங்க, வெளியே யாருக்காவது தெரிஞ்சிட போகுது. என்னடா உள்ள வச்சு காப்பி போட்டு கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போறான் அந்த ஆளு. இப்ப தப்பிச்சுடா. உள்ள வந்தோட என் கையில தான் சாவு உனக்கு. மாப்பிள, என்ன 4 நாள் கீழே போட்டானா? மாப்பிள அவசரப்படாத, இவன் யோசிக்கிறத பார்த்தா ஏதாவது பஞ்ச் டைலாக் பேசுவான்னு நினைக்கிறேன். பேசிட்டானா அவனையும் எடுத்துருவான். அவசரப்படி நீயே வெட்டிக்காத, கழுத்து தட்டுவி. இந்த சந்தன மாட்டி அறுவாள் எடுத்த ரத்த மகம் வச்ச சரித்திரமே இல்லடா. உள்ள கூட்டு வாங்கடா. இதுக்கு அவன் கழுத்தையே வெட்டிருக்கான். ரொம்ப பழைய பஞ்சு டைலாக் பேசிட்டு போறாங்க. பாவி டேய், ஏன்டா மச்சான் நம்மள கொல்ல ட்ரை பண்றாங்க? பாஸ் நம்மளே இல்ல உங்களை. பாவி அண்ணே, உங்க எல்லாரையும் பார்த்தா படிச்ச பேங்க் ஆஃபீஸர்ஸ் மாதிரி இருக்கீங்க. நான் சொன்னா நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவீங்க. நான் ஏதோ இவர் இந்த வீட்டு அட்ரஸ் கேட்டாருனே, அதுக்கு தானே கூட்டிட்டு வந்தேன். மத்தபடி இவருக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. உங்களுக்கு ஒரு 1000 பிரச்சனை இருக்கலாம், அது நீங்களா பார்த்து பைசல் பண்ணிக்கங்க. பண்றானே, தம்பியை பத்திரமா பாத்துங்க. வரேன். எல்லாம் உன்னாலதான்டா. நான் அப்பயே சொன்னீங்க கேளுடா. அண்ணே ஒரு நிமிஷம், இவனை கூட்டிட்டு போறீங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு. மோதிரத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன எதுக்கு நீ தேவையில்லாம கூட்டிட்டு போறீங்க? நீங்க பாக்குறத பார்த்தா சொல்ல மாட்டீங்க. இந்த குழந்தை இருக்கு, நான் அதுக கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். உங்க மூஞ்சிய பார்த்தா பயமா இருக்கு. ஏன் பாப்பா, இங்க என்ன பிரச்சனை நடக்குது? எங்க கோமதி அக்கா வீட்ல லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களா, அவங்க லவ் பண்ற பையன் கிட்ட தான் மோதிரத்தை கொடுத்து அனுப்புவேன்ட்டு லெட்டர்ல எழுதிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் மாப்ள. எதுக்குடா மாப்ள? இந்த வீட்டு பிள்ளை எவனே இழுத்துட்டு ஓடி இருக்கு. நீ கரெக்டா வந்து மாட்டிக்கிட்ட. இனி ஒண்ணும் பண்ண முடியாது. நீ சாக போறது கன்ஃபார்ம். என்னம்மா, நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா தான் உங்களை கொல்ல போறாரு. ஐ ஜாலி. ஒட்டுனே உன் மண்டை காலி. ஏடா எங்களை கொலை பண்றதுல உங்களுக்கு என்னடா அவ்வளவு சந்தோஷம்? அப்பதான் எங்களுக்கு ஸ்கூல் லீவ் கிடைக்கும். என்ன மாப்பிள்ள, என்னமோ தீபாவளிக்கு லீவ் போடுற மாதிரி சொல்றாங்க. ஸ்கூல்ல டீச்சர் கொடுக்குற டார்ச்சர்ல கொலை பண்ணி லீவ் போடணும்ன்ற அளவுக்கு வந்திருக்காங்க. வர்றா சரி, அந்த நாய் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த அங்கிளை கொன்னதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல கறிமீனெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்களா, அந்த எலும்பெல்லாம் இந்த பப்பிக்கு தான். அதனாலதான் சந்தோஷமா இருக்கு. மாப்பிள்ள, உலகார குடும்பமா இருப்பாங்க ஒளியடா. நாய் முதற்கொண்டு கொடூரமா மாத்தி வச்சிருக்காங்க. நம்மள என்ன பண்ண போறான்னு தெரியலையடா. எங்க வச்சேன் தெரியலையே. ஏ தள்ளிடா, தண்டச்சோர் எந்திரா. இது வேற
ஏந்திரி ஏந்திரி, எரும மாடு மாதிரி உட்கார்ந்துருக்கே, ஏந்திரா. காலை தூக்கேண்டா. ஐயோ, என் முறுக்க உடைச்சிட்டியடா பாவி. நீ நல்லா இருப்பியா? யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் மட்டும் தான் திப்பேன். மாப்பிள, என்னடா இவங்க ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிறத பார்த்தா படத்துல வர பஞ்சாயத்து தாண்டா ஞாபகத்துக்கு வருது. இவங்களை எவனாவது கிளப்பி விட்டாதான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப பாரு. ஏப்பா, இப்படியே ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிட்டா என்ன பார்த்தா சட்ட பொண்ணு பேசி ஒரு முடிவு வாங்கயா. மோள பொண்ணு எங்க இருக்கான்னு இவனை அடிச்சு மண்டையை உடச்சு கேக்குறது. இவனுக்கு என்ன பேசிக்கிட்டு, இவன் தலைய ஒரே வெட்டா வெட்டினா அவன் தன்னால திரும்பி வர போறா. என்னடா மாப்பிள, பர்த்டேக்கு கேக் வெட்டுற மாதிரி சொல்லிக்கிறியா? முதல்ல அவனை போய் முடிய விட்ட சொல்லி சும்மாறா. டேய், நம்ம பொண்ணு பிரச்சனைடா, பார்த்து பொறுமையா பேசுங்க. ஐயா, நீங்க தப்பா நினைக்கிறீங்க. இவனால நடுவில் வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. தூக்கி போட்டு நாலு மிதி மிதிச்சீங்கன்னா தன்னால உண்மையை சொல்ல போறான். ஆளாளுக்கு பேசாதீங்க. அந்த பசங்க என்னமோ சொல்ல வர்றாங்க, அது என்னன்னு கேட்போம். மாப்பிள, இந்த ஆள் தான் இந்த வீட்லயே ஜென்டில்மேன் நினைக்கிறேன். குற்றாத அமுக்கு. சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மோதிரத்தை கொடுத்து மோதிரத்தை காமிச்சா என் நகையை கட்டி கொடுத்துருமா? வரட்டும் அந்த ஓடு வச்சிருக்கி. கத்திக்கிட்டே இருக்கான்டா அவன். அவளை பத்தி எனக்கு தெரியும். நான் அவளை அப்படி வளர்க்கல. தோ நிக்கிறான்ல, இவன் தான் அவன் மனசை ஏதோ சொல்லி கெடுத்திருக்கான். ஆமா, தப்பு பண்ணாம தான் 5 லட்சம் ரூபாய் மோதிரத்தை இவங்க கிட்ட கொடுத்து வச்சிருக்கல. 5 லட்சமா? அடா பாவி, அப்பயே இந்த மோதிரத்தை வித்தரலாம்னு சொன்னேன், கேட்டியா நீ? தேவையே இல்லாம இப்ப இந்த கொலவெறி பிடிச்ச குடும்பத்துல மாட்டி விட்டியடா துரோகி. மாப்பிள, உன் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன்டா. ஐ எம் வெரி சாரிடா. இப்ப என்ன நடக்குதுங்கிறத மட்டும் நீ பாரு. நிப்பாடிங்க, நானும் பாத்துக்கிறேன். சும்மா ஆளாளுக்கு பேசிக்கிறீங்க. முதல்ல அவன் என்ன பேச வரான்ற கேளுங்க. எங்க வீட்டு பொண்ணை தூக்கணும் இல்லாம நடு வீட்டுல வந்து சவுண்டா விடுற. இவனெல்லாம் இங்க வச்சு பேசக்கூடாதுப்பா. ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சு மிதிக்கிற மிதியில நம்ம வீட்டு பொண்ணை திரும்பி கூட பார்க்க மாட்டான்ப்பா. எல்லா பெண்டிங் கேஸையும் மேல போட்டு இவனை நான் என்கவுண்டர் பண்ணிடுறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன். உன் சாவு இந்த சந்திரமாட்டி கையில தான்டா. நம்ம குடும்ப மானத்தை சத்தி சிரிக்க வச்சவனே நான் விட்டுறேன்டா. என்னங்க பார்த்துட்டு பேசாம நிக்கிறீங்க? வெட்டுங்க அவனை. சரியான லூசு குடும்பமா இருப்பாங்க போல இருக்கா. அவங்களா பேசிக்கிறாங்க, அவங்களா முடிவு எடுத்துக்கிறாங்க. எப்படி உன்னை போட்டுருவாங்க நினைக்கிறேன்டா. போய் வெட்டுங்க அவனை. ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, வெட்டுங்க அவனை. டேய், இவ என்னடா நம்மள கொல்றதை விட புருஷனை ஜெயிலுக்கு அனுப்புறதுல குறியா இருக்கா? வேற என்னமோ கனெக்ஷனா இருக்கும். எனக்கு என்னமோ இந்த போலீஸ்காரன் மேல தான்டா டவுட்டா இருக்கு. பாக்குறேன் பாரு, அவளையே பாக்குறேன் பாரு. ஏய் மச்சான், தப்பிக்க ஏதாச்சும் வழிய சொல்றா. என்னடா செய்ய? ஏதாச்சும் பண்ணி தரடா. மயங்கிட வேண்டியதுதான். காப்பாத்துங்க அம்மா, என்ன சொல்றாங்க? டேய் மச்சான், இந்திரா, என்னடா ஆச்சு உனக்கு? டேய் இந்திரா, ஐயா என் ஃப்ரெண்ட காப்பாத்துங்க. டாக்டர், என் ஃப்ரெண்ட் நல்லா பாருங்க டாக்டர். உயிர் நண்பன் டாக்டர், நல்லா பாருங்க டாக்டர். டாக்டர் டாக்டர், அவனுக்கு எது இல்லை டாக்டர். டாக்டர் உயிரோடு இருக்கானு பாருங்க டாக்டர். உயிர் நண்பன் டாக்டர். டாக்டர் மூச்சு இருக்கானு பாருங்க டாக்டர். பாருங்க, இந்த கண்ணை பாருங்க, இந்த கண்ணை பாருங்க டாக்டர். பாருங்க டாக்டர். ஒண்ணு இல்லப்பா, சாதாரண மயக்கம் தான். என்ன டாக்டர் சொல்றீங்க? டாக்டர் செக் பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். பாருங்க டாக்டர், எதுவுமே இல்லைங்களா? இல்ல இந்த பிபி சுகர் ஒண்ணுமே இல்ல, சுகர் அதிகமா வந்து கை கால் எடுத்தா கூட பரவாயில்ல டாக்டர். இல்ல டாக்டர், இல்ல டாக்டர், இந்த ஹார்ட்ல ஓட்டா, ஒண்ணுமே இல்லப்பா, லங்ல ஓட்டா, இது கூட்டி போயிடலாம். கேன்சர், பிரெயின் கேன்சர், ஒண்ணு இல்லப்பா, எதுவுமே பண்ண போறீங்க டாக்டர்? கண்டிப்பா எய்ட்ஸ் இருக்கும். எய்ட்ஸ் எதுவுமே இல்லையா? எய்ட்ஸ் ஆச்சு இருக்கணுமே உனக்கு. டேய் டேய், உயிரோடு இருக்கியாடா? உயிரோடு இருக்கா? என் நண்பன் உயிரோடு இருக்கா? என் நண்பன் உயிரோடு இருக்கா? யோ பாத்தீங்களா பாத்தீங்களா? என் நண்பன் உயிரோடு இருக்கா? உயிரோடு இருக்கா? டேய் டேய் டேய், என்னடா அடிக்காதடா. இது உயிரோட இருக்கடா. ஏண்டா தப்பிக்கிறதுக்கு ஐடியா கேட்ட, போனா போது மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சா அதனடா ஊர்ல இருக்க எல்லா வியாதி பேரையும் சொல்ற? ஆஸ்பத்திரியில எதுவும் வேலை பார்த்தியாடா? சீச்சி, பிபி கேன்சரு, கடைசியா என்ன? எய்ட்ஸ். அதுக்கு ஒரு விஷ ஊசியை போட்டு நீயே நீ கொன்று. அந்தாலே சும்மா இருந்தாலும் நீ ஏத்தி ஒரு இடத்துல உண்மையிலே அவன் 2 கிட்னி எடுத்துருவான் போலையாடா. ஏன்டா அப்படி வந்த வேலையை விட்டு நீ என்னடா பண்ணிக்கிருக்க? எங்கடா அந்த லூசு கொடுப்பா? அங்கதான்டா இருக்காங்க. மாப்பிள, இதுதான் சரியான நேரம். ஒழுங்காவா தப்பிச்சு போயிருவான். மாட்டினா கண்டிப்பா நம்மள போட்டுருவாங்க. பணத்தை பத்தி அப்புறம் யோசிக்கலாம். ஒழுங்காவா ஓடிடலாம். ஆமாடா, வாடா ஓடிடும்டா.
போடு அண்ணன் கையில மாட்டா தப்பிக்க முடியாது. ச்சே போன் என்னமோ சுவிட்ச் ஆஃப்ல தான் வச்சிருக்கா. எப்படி அவனை சாவடிக்க போறான்? அப்புறம் எதுக்கு ஆஸ்பத்திரியில சேர்த்துக்கிட்டு? டேய் பாண்டி கொஞ்சம் அமைதியா இருடா. நம்ம வீட்டு பொண்ணு எப்படி இருக்கா எங்க இருக்கா எதுவுமே தெரியல. இந்த நிலைமையில அவனை போட்டுட்டா நம்ம வீட்டு பொண்ணு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிருவாடா. டேய் இவனுக்கு ஏதோ ஆகி போச்சுன்னா நம்ம பொண்ணு எங்க இருக்கா தெரியாம போயிடும். முதல்ல நம்ம பொண்ணை தேடுற வழி பாருங்க, அப்புறம் அந்த நாயில வெட்டி போட்டுடலாம். டேய் முதல்ல இவங்களுக்கு என்னாச்சுன்னு போய் பாருங்கடா. எல்லா பக்கமும் ஆளை நிப்பாட்டிருக்காங்களடா. எங்கிட்டா தப்பிக்கிறது? டேய் என்னடா பண்றது தெரியலையடா. டேய் உனத்தோட நீங்களா எஸ்கேப் ஆயிரலாம்டா. யாரு விட்டு போனோம் தெரியலையே. சித்தப்பா சின்ன வயசுல குருவி முட்டாய் குச்சி வண்டிலாம் வாங்கிட்டு சித்தப்பா. இப்படி அனாதையா செத்து போயிட்டு சித்தப்பா. யாருங்க செத்தா? எங்க சித்தப்பா நினைச்சாங்க. நீங்க படுத்துக்காங்க, சீக்கிரம் கூட்டிட்டு போக போயிட போகுது சித்தப்பா. உன் லவர் எங்கம்மா? வெளியே இருக்காங்க. கூப்பிட அவனை. சரி. எப்படி தப்பிக்கிறது தெரியலையே. வா போலாம். ஐயோ லூசு குடும்பம். ஐயோ இரியா தந்திரையா. வாயா நீ உள்ள வாயா வாயா. உட்காரு. இல்ல பரவாயில்லங்க. உட்காரு. இல்ல பரவாயில்லங்க. உன் கூட கொஞ்சம் பேசணும். உட்காரு. இல்ல பரவாயில்லங்க. யோ யோ இரியா இருக்காமியா. நீ போய் கட்டுமியா. யோ இரியா. யோ விடியா நீ விடியா. யோ என்னையா பண்ற? சொட்ட தலையா போர்வுக்குள்ள வச்சு நிக்கிஸ் அடிக்கிற. எல்லாம் நீங்க உங்களுக்கு வாயெல்லாம் பண்ணிருக்கேன். ஹலோ மிஸ்டர், அறிவில்ல உனக்கு? லவ் பண்ற பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னால கர்ப்பமாக்குறதும் அபார்ஷன் பண்றதும் தப்புன்னு தெரியாது உனக்கு? அவங்க ஃபேமிலி தெரிஞ்சு எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. முதல்ல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ற வழியை பாரு. ரைட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாப்ள. அப்புறம் அப்பாவாக போறீங்க. என்னடா சொல்ற? நான் எங்கடா சொல்றேன். அங்க வாரு ஒவ்வொருத்தையும் மூஞ்சியை. நீ குளவரியோட பாக்குறதே தெரியுது. நீதான் அந்த பிள்ளை கற்பமாக்கியிருக்க, அபாசம் பண்ணிருக்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இனி ஒண்ணும் செய்ய முடியாது. டேய் நான் எதுவும் பண்ணலடா. அது எனக்கு தெரியும்பா. ஆனா அவங்களுக்கு தெரியுமா? இவங்க சொன்னா கேட்க வேற மாட்டாங்களடா. ஆல் தி பெஸ்ட் மாப்ள. ஏன் மாப்ள உன்னையாவது லவ் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டாங்க, ஈஸியா தப்பிச்சிடலாம். இப்ப கற்பமாயிட்டுன்னு வேற நினைச்சுக்கிட்டாங்களடா. என்ன ஒண்ணு போற நீயே? கவலைப்படாத, உன்னை கொலை பண்றது கன்ஃபார்ம். டேய் இது தேவையில்லாத ஷாக். சித்தப்பா நீங்க ஒண்ணும் கவலைப்படாங்க சித்தப்பா. இவனை இன்னைக்கு வெட்டி கொன்னு போட்டுட்டு நம்ம கோமதிக்கு நம்ம ஜாதியில நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் சித்தப்பா. நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க, நாங்க இருக்கோம். டேய் ஏத்துங்கடா வண்டியில. மாப்ள இவங்க எல்லாம் பேசிக்கிறத பார்த்தா உன்னைய கண்டிப்பா கொன்றுவாங்கன்னு நினைக்கிறேன். உன் கடைசி ஆசை என்னன்னு சொல்லு மாப்ள, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். டேய் பாண்டி, வீட்டுக்கு போன உடனே இவனை யாருக்கும் தெரியாம முடிச்சிரு. சரி அப்புறம் நம்ம வீட்டு பொண்ணு போன் பண்ணா இதை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். இங்க பாரு, எந்த எவிடன்ஸும் இருக்கக்கூடாது. புரியல. அவன் ஃப்ரெண்டையும் முடிச்சிரு. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது நின்பது வல்லவன் வகுத்தலடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா.
சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். உங்க தங்கச்சி எனக்கும் எந்த சம்பந்தம் பேச வந்து தானடா இப்ப உயிரோட போறேன். ஐயோ நான் திருடுங்க. தெரியும்டா என் தங்கச்சி மனசை திருடி எங்க குடும்ப மானத்தையும் வாங்கிட்டேடா. அண்ணா நீங்க சொல்றீங்க சார். சார் 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 புரிஞ்சுக்கங்க சார். அண்ணா புரிஞ்சுக்கிறேன். என்னடா நான் சொல்றது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சார் 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 புரிஞ்சுக்கங்க சார். ஐயோ என்ன பண்ணு? அண்ணா சும்மா ரன்றல. எட்ட ராஜா இவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றியா? டேய் ஒரு வாட்டி புடி போட்டா அவங்க அவங்களே கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு போய் புரிய வைக்க ட்ரை பண்ற பாரு. டேய் நம்ம சித்தப்பாக்கா இவனுக்கு 2 பேரும் கொண்டு போட்டு நான் ஜெயிலுக்கு போறேன்டா. நம்ம குடும்பத்துக்காக நான் தியாகம் பண்றேன்டா. நான் ஜெயிலுக்கு போன என் பொண்டாட்டி பிள்ளைகளை பாத்துக்கோலடா. பாத்துக்கோல உன்னை நம்பி தான்டா போறேன். ஏன்னா உன் பொண்டாட்டிக்கு ரூட்டு கிளியர் பண்ணி தர்றதுக்கு பேர் தியாகமாடா? நாட்டுக்காக பண்றதாண்டா தியாகம். டேய் மாப்ள இவங்க 2 பேரும் இவங்க வீட்டுல தப்பா வளர்த்துருக்காங்கடா. ஏய் என்ன சொன்ன? ஒண்ணு இல்லனே அவர் பொண்டாட்டியை நீங்க நல்லா பாத்துக்குவீங்கன்னு சொன்னேன். என்ன நான் சொல்றது? ஆமா ஆமா நல்லா பாத்துக்குவாரு. வீடு வந்துருச்சுடா. உங்களை வெட்டண்டா. ஐயா ஒரு பெரிய மனுஷன் வந்துகிட்டே நீங்களே எப்படி பண்றது நியாயமா? நியாயம் ஊருக்கு மட்டும் தானா? உங்களுக்கு இல்லையா? இவ்வளவு நடந்திருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்களா? என்னப்பா சொல்றீங்க? ஒண்ணும் புரியல. நீங்க பண்றது ஒண்ணும் சரியில்லைங்க ஐயா. நம்ம கோமதிக்கு மாப்பிள்ளை பாத்துருக்கிறது எங்ககிட்ட சொல்ல மாட்டீங்களா? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லப்பா. யார் சொன்னது? யார்ப்பா சொன்னது? நீங்களா கற்பனை வளர்த்துக்கிட்டு ஏதாவது பேசிக்கிறதா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லப்பா. மாப்பிள்ளை எங்க கிட்ட தான் நம்ம வீட்டு விலாசத்தை கேட்டாரு. நான் தான் வழி சொல்லி அனுப்பிச்சேன். கோமதி கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி. எங்க எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அந்த மாதிரி எதுவும் இல்லம்மா. எதா இருந்தாலும் கண்டிப்பா உங்களை சொல்லுவோம். உங்களை விட்டு எதையும் நாங்க பண்ணவும் மாட்டோம். சரியா? ஏய் கணக்கு என்னையா பண்ணிக்கிருக்க? நீயா அதை எடுத்து சொல்றது இல்லையா? ஐயா நான் இவங்க கிட்ட எவ்வளவோ சொன்னேங்க ஐயா. இவங்க தான் கேட்காம இங்கே நிக்கிறாங்க ஐயா. அண்ணே என்னன்னு சொல்லுனே? சொல்லுங்கண்ணே. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. எல்லாரும் கிளம்புங்க. இங்க வாங்கப்பா. அந்த மாதிரி நடந்தா சொல்லுவான். கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவான். போங்க போங்க. அதான் மாமாவே சொல்லிட்டார்ல, எல்லாரும் கிளம்புங்க. ஏப்பா அந்த மாதிரி நடந்தா கண்டிப்பா உங்களுக்கு தகவல் சொல்றான். கூப்பிடுறான். போங்க போங்க. போங்கப்பா. அந்த அம்மா ஒரு மாதிரி சொல்றாங்க, நீங்க ஒரு மாதிரி சொல்றீங்க. யார் பேசுறது நம்மளுக்கு தெரியல. போங்கப்பா. கிளம்புங்கம்மா கிளம்புங்க. அடியே இங்க பாருங்கடி. மாப்பிள்ளை தம்பி உள்ளதான் உட்காந்துருக்காரு. தள்ளுங்கய்யா. அட தள்ளுங்கய்யா. வாங்க மாப்பிள்ளை வெளியே வாங்க. வெக்கப்படாதீங்க மாப்பிள்ளை. வாங்க. மாப்பிள்ளைய காருக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பெரியவர் இல்ல இல்லன்னு சொல்றாரு. நம்ம கிட்டே விளையாடுறாரு பாரு. அதான் தாண்டி நம்ம கோமதிக்கு பாத்துருக்கிற மாப்பிள்ளை. மாப்பிள்ளை மூக்கு மொழிமா லட்சணமா இருக்காருடி. ஏமா ஏய் என்னமா சொல்லிக்கிருக்க? இவன் யாருன்னே தெரியாது. அவனை போய் மாப்பிள்ளை பிள்ளைன்னு சொல்லிக்கிருக்க. மாப்பிள்ளை பார்த்தா உங்களுக்கு சொல்ல மாட்டோமா? இவங்க தான் நம்ம வீட்டு அட்ரஸ் கேட்டு வந்தாங்க. அட்ரஸ் கேட்டா அப்புறம் எதுக்கு கார்ல கூட்டிட்டு வந்தீங்க? ஐயோ இவன் மாப்பிள்ளை இல்ல. யாருமா மாப்பிள்ளை? மாப்பிள்ளையில ஒண்ணு இல்ல. இவனா மாப்பிள்ளை? போமா போங்க எல்லாரும் போங்க. ஏமா சொன்னா கேட்க மாட்டீங்களா? போமா. இவன் மாப்பிள்ளையே இல்ல. போமா. மறைக்கிறீங்க. டேய் மாப்பிள்ளை ஏதாச்சும் பண்றா. பெரிய பிரச்சனையில மாட்டிட்டோம்டா. மாப்பிள்ளை ஏதாச்சும் வழிய சொல்றா. சூப்பர் ஐடியா இருக்கு. சொல்லு. ஆனா அது உனக்கு பயங்கரமான பிரச்சனை உண்டாக்கும்டா. சொல்லித்தாடா டேய். ஏற்கனவே உனக்கு தேவையில்லாம நிறைய பஞ்சாயத்து எடுத்து விட்டுங்கடா. பரவாயில்லையா? பரவாயில்லடா. அப்ப ரைட். பேசாரா ஊரே மதிக்கிற ஒரு பெரிய மனுஷன் உச்சி வெயில கிளவிலுக்கு நடுவுல பாடி கேவலப்படுத்திட்டியடா. அவர் பிள்ளைய காதலிச்சிருந்தாவ கற்பமாயில இப்ப அவங்க குடும்பத்தை நடுத்தரல பாடி சந்தி சரியா விட்டியா? கோமதி கர்ப்பமா இருக்காளா? கோமதி கர்ப்பமா இருக்கிறதுனால யாருக்கும் தெரியாம கல்யாணத்தை முடிக்க பாக்குறாங்க. அதனாலதான் ஊர்ல யார்கிட்டயும் சொல்லல. பேசாதடா. ஐயோ கேப்பளே. என்ன கிளவி நான் சொல்றதே? இவன் தான் நல்ல பாப்பல சூப்பர் பாப்பல கோடு ஓட்ட தெரியல போறியா பாரு. கூட்டி போய் கட்டி வை. cannot be reached at the moment. Please try again later.
ஹே என்னடி ஆச்சு? கிஷோரோட போன் நாட் ரீச்சபிள்னு வருதுடி. உங்க ஊர்ல சரியா சிக்னலே கிடைக்காதா? இல்லடி, முதல்ல அவங்க போயிருப்பானா இல்லையான்னு கூட தெரியல. நெக்ஸ்ட் டைம் தியேட்டர் போகும்போது கூட்டம்ல தியேட்டருக்கு தாண்டி போனோம். ஹேய் எதுக்குன்னு கேட்குற? நடிக்காத, உனக்கு தெரியாதாண்ணா எதுக்கு போகிறேன்ட்டு. ஏய் என் ஃப்ரெண்டு வந்துட்டான், அப்புறம் பேசுகிறேண்ணே. பாய். ஹாய் மச்சான். ஹாய்டா. ஓகே அப்புறம் கூப்பிட்றேன். என்ன மச்சான் நான் வர சொல்லிட்டு ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் தெரியுமா? ஆமாம் மச்சான், என் ஆளோட டார்ச்சர் தாங்க முடியல, அதான் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ மட்டும் ஆன் பண்ணேன்னு வை, ஊருக்கு போ எங்கள் அப்பா கிட்ட பேசுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிடுவா. சரிடா, இப்போ என்ன பண்ண போற? அதான் வீட்டில் லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்துட்டால, எப்படியும் எல்லாருக்கும் மேட்ரு தெரிஞ்சிடும். 2 நாள் அப்படியே விட்டா எல்லாம் சரியாயிரும்டா, பார்க்கலாம். பெரிய பொண்ணு கருப்பமாயி ஊரை விட்டு ஓடி போயிட்டாப்பா. நாங்கெல்லாம் இங்கதான் இருக்கோம், நீ வா பசிக்கிறான். நீ பாட்டுக்கு 7:30 கூட்டிகிட்டே இருக்கிறது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையடா. எங்க இவங்க 1/2 மணி நேரமா நின்றுக்கு இருக்காங்க. ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பாத்துக்கிட்டு ஒன்னு அடிச்சு துரத்தி ஒண்ணு ஆளை காலி பண்ணணும். இன்னைக்குள்ள இந்த பஞ்சாயத்து முடியாதுப்பா. அங்க பாரு நாட்டாம வேற 4 கடவுள் ஆரியா மாதிரி உட்காந்துருக்காரு. இந்த ஆள் முழிக்கிறது பார்த்தா இதுதான் அந்த ஆளுக்கு முதல் பஞ்சாயத்துன்னு நினைக்கிறேன். முழிகிறார் பாரு. காஞ்சனா வேணுமா? திங்கிறதுக்காகவே இந்த கிழவி பைத்தியமா நடிக்கிறா. உனக்கு வேணுமாடா? நீலே மெண்டலா என்ன எல்லாரையும் கலாய்க்கிறா. ஒண்ணு கொடுத்தா வாங்க மாட்டான், தட்டோடு தான் இருப்பான். என்னடா போட்டு வர சொன்னா வீட்டுல வச்சு சம்பந்தம் பேசிட்டு இருக்கீங்க? எப்படியோ ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சுமா. மாப்பிள்ள முதல்ல நீ காதலிக்கிறேன்னு சொன்னாங்க, அப்புறம் கற்பமாக்கிட்டேன்னு சொன்னாங்க. உன் கிரைம் ரேட்டை ஏத்திக்கிட்டே போறாங்கடி. உனக்கு என்கவுண்டர் கன்ஃபார்ம். நீ இப்ப தப்புக்கு என்ன மாட்டி விடுறியா? சார் வணக்கம் சார். உன் தங்கச்சிக்கு வேணா போன் ட்ரை பண்ணி பாரு, அவ அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுவாள்ல. இருடி, நான் தனியா வந்து பேசுறேன். ஏய் எங்கடி இருக்க? உன்னால வீட்டுல எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? வீட்டுல என்ன முடிவெடுத்திருக்காங்க தெரியலடி. அப்பாவும் அண்ணனும் உன் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. இங்க என்ன நடக்கும்னே தெரியலடி. ஆளாளுக்கு உன்னை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அப்பா அது வந்து அக்கா. அப்பா எங்க இருக்க? இங்கதான் மதுரையில. எவ்வளவு பெரிய தப்புன்னு எங்க எல்லாத்தையும் தலைகுனிய வச்சுட்டு. என்ன மன்னிச்சிருங்கப்பா, தப்பு பண்ணிட்டு. ஆனா நாங்க 2 பேரும் ரொம்ப சின்சியரா லவ் பண்றோம்ப்பா. அம்மா இருந்தா சொல்லிருப்பேன், உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலப்பா. ஏய் அவன் இங்கதான் இருக்கேன், உடனே கிளம்பி வா. சரிப்பா. என்னடா செய்து பெருசு உள்ள போய் வெளியே வந்து தீர்ப்புதா சொல்லுமோ. அநேகமா உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி போய் நினைக்கிறேன். நம்ம இந்த ஊரே கிடையாதுடா. நீ லூஸ் தானே, நீ செஞ்சான் செய்வாங்க. இப்படி ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா எப்படி? பொண்ணுதான் கெட்டு போயிட்டாலே, கெடுத்தவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது சரிதாம்மா. நாம பேசி என்ன பிரயோஜனம்? பொண்ணை 10 வரை என்ன முடிவு பண்ண போறானே தெரியலையே. வேற என்ன வழி? கெடுத்தவனுக்கே கட்டி வச்சுதான் ஆகணும். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இந்த பையனுக்கு என் பொண்ணை கொடுக்க முடிவு பண்ணிருக்கேன். அடுத்த வாரம் கல்யாணம். அண்ணே இருண்ணே,
கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செய்யலாம். நம்ம பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டானே. நம்ம எதுக்கும் அவகிட்ட ஒரு வார்த்தை பேசிடலாம். பேசிட்டாமா வர்றேன். என்னன்னு என்ன சொல்ற? பேசிட்டியா? என்ன சொன்னானே? அவளே தப்ப ஒத்துக்கிட்டாமா. பத்மா, அவங்க 2 பேரையும் சாப்பிட வர சொல்லு. சரி. யாருக்கு? இல்ல மாமா, அவங்களையும் நம்ம கூட சாப்பிட வர சொல்லலான்னு. அவன் ஒண்ணும் கீழே வர வேணாம். வேணும்னா மேல போய் கொடுங்க. அவன் என் பொண்ணுக்குத்தான் மாப்பிள்ள, எனக்கு இல்ல. சரிங்க மாமா. அத்தை பாத்துக்கங்க. சரிம்மா. சரிப்பா, திடீர்னு நாளைக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்ற. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து யாரெல்லாம் வர்றாங்கன்னு நம்ம தானே தெரிஞ்சுக்கணும். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நம்ம வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்டாரு. கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம தானப்பா கொடுக்கணும். அப்பாடா, உயிர் தப்பிச்சோம்டா. தப்பிச்சிட்டியா தம்பி? இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நம்மளை போட்டுருவாடா. என்ன சொல்ற? அப்புறம் நாளைக்கு அந்த புள்ள வந்து நம்மள யாரும் தெரியாது சொல்லுச்சுன்னு வையே, இந்த குடும்பம் மட்டும் இல்ல இந்த ஊரே சேர்ந்து நம்மளை வெட்டும்டா. தப்பிச்சிட்டாராம்ல. ஆமாண்டா மாப்பிள, பணம் முக்கியம் இல்லடா, உயிர் தான்டா முக்கியம். படம் மாப்பிள போயிருவோம். அப்படி முடிவெடு. வாங்க வாங்க. டிஃபன் இங்கேயே கொண்டு வந்துட்டேன், இங்கேயே சாப்பிட்டுடுங்க. அப்புறம் தப்பா எடுத்துக்காதீங்க, எங்க ஃபேமிலி மற்ற ஃபேமிலி மாதிரி இல்ல, கொஞ்சம் வித்தியாசமான ஃபேமிலி. அதான் பார்த்தாலே தெரியுது, சத்தியான லூசு குடும்பம். உள்ள நுழைஞ்சிலேருந்து கிளவிலேருந்து அப்பே ஆத்தாலேருந்து அம்புட்டு லூசு பண்ணிட்டான். சட்டி எடுத்துக்கிட்டு பிரசிடேஷத்தை வச்சிருக்க போறாடா. என்ன சொன்னீங்க? இல்ல, உங்க குடும்பத்தை பத்தி தான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிருந்தேன். பெருமையா. சரி, சாப்பிடுங்க. சாப்பிடுறோம். எலி மருந்து ஏதாவது இருந்தா கொடுத்து விடுங்க. வாய வச்சு சும்மாவே இருக்க மாட்டியா நீ? சும்மாறா, சரியான லூசு குடும்பம். போய் பேசுப்பா. நீ போய் பேசுப்பா. போப்பா, நீதான்ப்பா பேசணும். மாப்பிள்ள, இப்பதான் 2 லூசுல பேசி பத்தி விட்டோம். அதுக்குள்ள இன்னொன்னா, அதுலயும் இது பெரிய லூஸ் ஆச்சடா. பக்கத்துல இருக்கிறவன் வேற அடிப்பாங்கடா. இவங்களுக்காக சிரிச்சு சிரிச்சு கிடைச்சு நானும் லூஸ் ஆக போறேன். தம்பி, நாங்க உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டா. கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டாங்களா? சும்மா சொல்லிட்டா கழுத்து வச்சு பயங்கடா. சொல்றேன், நீ சொல்லப்பா. எங்களை தப்பா நினைச்சுக்கிறாங்க. காலையில இருந்து ஒரே டென்ஷனா இருந்திருப்பீங்க. சாப்பிட்டு தூங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. காலையில நிச்சயதார்த்தம் வச்சிருக்கான். உங்க வீட்டுல இருந்து யாராவது வர்றாங்களா? எங்க பக்கம் இருந்து வரணும்னா சைக்கிள் திருடனும் செயின் திருடனும் தான் வரணும். தம்பி என்னமோ சொல்லுது. எனக்கு நீ யாரும் இல்லப்பா. சரிப்பா, சாப்பிட்டு நீங்க ரெஸ்ட் எடுங்க, காலையில பாப்போம். சரிங்க சார். சரி வாப்பா. ஐய, ஏடா மாமனாரை பார்த்து அப்பான்னு சொல்லிக்கிருக்க, அந்த ஆளுக்கு கண்ணாடியை கழட்டி ஃபீல் பண்ணிக்கிறீங்க. சை, சரியான லூசு குடும்பமா இருப்பாங்க. சும்மா வர்றா. உனக்கு மகன் இல்லைன்னு ரொம்ப கவலைப்பட்டேல்ல, இப்ப மருமகனே உனக்கு மகனா வந்திருக்கான்ப்பா. உங்ககிட்ட பேசும்போது உன்னை அப்பான்னு சொன்னா கவனிச்சியா?
பொண்ணு கல்யாணத்தை கொஞ்சம் பெருசா பண்ணலாமேப்பா. யாருக்கும் தெரிய வேணாம்ப்பா. காதுங்காது வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிடுவான். அதான்ப்பா கரெக்டா இருக்க. நம்ம பொண்ணு இப்படி பண்ணிட்டா என்ன பண்ண முடியும்? சரிப்பா, உன் இஷ்டம். எல்லாம் உன்னாலதான்டா. எப்படிடா தப்பிக்கிறது இப்ப? நடுராத்திரியில கூட தூங்கிட்டு போய மாட்டேங்கிறாங்க. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஏன் மாப்பிள பல்லு விலகிட்டு சாப்பிடுறது நல்லதா விளக்காம சாப்பிடுறது நல்லதா? டேய் இல்லடா, பிரஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு வரல, விளக்காமே சாப்பிட்டுருவோம். டேய் மூடுறியா? போடா. இவன் இப்படி கோவப்படுறான். பல்லு விளக்க சொன்னதுக்கு இவ்வளவு டென்ஷனாடா? டேய் தப்பிக்க ஏதாச்சும் வழி இருக்கான்னு பாருடா. டா, வாசகதவு திறந்தானே இருக்கு, தப்பிச்சு போ. என்ன கிண்டல் பண்ணிருக்கியா? உருப்படி ஏதாச்சும் ஐடியா சொல்றானா? ஒரு ஐடியா இருக்கு, ஆனா அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டியா மாப்பிள. சொல்லி தொலை. மாப்பிள பேசாம நீ இந்த பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்க. நிறைய படிச்சிருக்கு, சொத்து பத்து இருக்கு, கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிற வழியா படுறா. டேய் அதுக்கெல்லாம் வேற ஆளா படுறா. விட்டா நீயே கோத்து விட்டுறாட்டு. நாளா இந்த லூசை கட்டிக்க முடியாது. அண்ணா நம்ம தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்னா வாங்கடா வந்தேனா கேளு. ஏப்பா கத்துற? அவங்களாவது நீ கூப்பிட்டு நிக்கிறதாவது. அவங்க அவ்வளவுதான், கன்ஃபார்மா பஞ்சாயத்தை கூட்டிடுவாங்க. அவங்கள யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. வா நம்ம போய் தப்பிக்கிறது எப்படி யோசிப்போம். மாப்பிள இந்த ஆள் தான் வந்ததுலேருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காப்ல. இவர்கிட்ட பேசினா கண்டிப்பா நம்ம தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும். எப்படி பேசி கரெக்ட் பண்றேன்றதை மட்டும் நீ பாரு. டேய் திருப்பி ஏன்டா பிரச்சனை ஆரம்பிக்கிற? டேய் என்னை நம்புடா. ஐயா என் ஜாமி, என்னையா என்ன பார்த்தா பிச்சைக்கார மாதிரியா தெரியுது? உங்ககிட்ட ஒரு உண்மைய சொல்லுயா. இந்த பூச்சிய பாருக்கியா, இந்த பால் வழியில பூச்சிக்கு பின்னாடி ஒரு பெரிய சோகக்கதையே இருக்கியா. இதாயா நடந்துச்சு. நீங்க தாயா எங்களை காப்பாத்தணும். யாரும் பேசாதீங்க. மங்காத்தா இவ்வளவு கோவமா இருக்கறே, என்னாச்சுன்னு தெரியலையே. சீக்கிரம் கொண்டா. ஏதோ சொன்னீங்களே, இப்ப சொல்லுங்க தம்பி. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ 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 யாரடிச்சாரோ. தம்பி ஒண்ணுமே சொல்லாம போறீங்களே. மாப்பிள்ள பேசாதடா, கொன்றுவாங்க. டேய் என்னடா? டேய்
போச்சுடா உனக்கு. ஏய் மாப்பிள்ள கல்யாணம் ஆனாலும் உடைய கொண்டுருவாங்க, ஆகட்டாலும் உடைய கொண்டுருவாங்க, உடைய கொல்ல போறது கன்ஃபார்ம். இப்ப கூட கைய வாடா. மாட்டிக்கிட்ட உன் குடும்பத்துல மனசு பூரா இப்ப குழப்பத்துல. மாட்டிக்கிட்ட உன் குடும்பத்துல மனசு பூரா இப்ப குழப்பத்துல. டேய் கேக்குறா நீ மாப்பிள்ள லூசுகளை வந்து நீங்கடா. நீ கயிறை பார்த்து கதை சொல்லிக்கிறடா. டேய் மாப்பிள்ள அந்த கிளவி போற முக்கிய கயிறு அந்துட்டு இருக்கடா. புறா 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 புறா. நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? தயவு செய்து சொல்லிடுறா. அமைதியா ஒரு ஊர்ல அவர் பிள்ளைய காதலிச்சிருந்தாவ கற்பமாயி சொன்ன ஒத்த பொய்யால நான் திண்டாடி போன கண்ணா பின்னான்னு ஒரு கொலகார கூட்டத்துல நானும் ஒரு பூனை போல மாட்டிக்கிட்டு முழிச்சேன். பள்ளத்துல நீ என தள்ளி அடி கையை தட்டி பார்த்துக்கிட்டு சிரிச்ச. மாட்டிக்கிட்ட உன் குடும்பத்துல மனசு பூரா இப்ப குழப்பத்துல. மாட்டிக்கிட்ட உன் குடும்பத்துல மனசு பூரா இப்ப குழப்பத்துல. அவன் வேலை வெட்டி இல்லாம கனவு வாங்குறானா? நீங்களும் கனவுக்குள்ள வருவீங்க. போய் தொலைங்க. நீ பெரிய மனுஷனாயா இல்ல நீ பெரிய மனுஷன் கேக்குறேன். சின்ன பைய கனவு கண்டிருக்க, நீ குடும்பத்தோட வந்து நடுவாசல் உட்காந்துருக்க. போயா அந்த மாமா கை வைக்கிறேன். வவ்வால போல என் வாழ்க்கை தலைகீழா வச்சாலே ஆப்பு அவன் நல்லா இருப்பாடா. உன்னால பாழா போனேனே ஒரு சொல்லால நூலானேனே. எந்த நிமிஷம் நானும் வெறி பிடிச்சு வெறுப்பால இரனே. இப்போ மேல புடிச்ச சனி 7 வருஷம் எப்போ இது விடுமோ? மாட்டிக்கிட்ட உன் குடும்பத்துல மனசு பூரா இப்ப குழப்பத்துல. மாட்டிக்கிட்ட உன் குடும்பத்துல மனசு பூரா இப்ப குழப்பத்துல. மனசு பூரா இப்ப குழப்பத்துல. வணக்கம் மாமா குழப்பிட்டியே. ஏய் 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 வண்டி நிறுத்துடா. போடா டவுசர் பாண்டி கலர பாரு, நல்லா பொணத்தை ஏத்துற வண்டி மாதிரி. டேய் 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 மாப்ள இன்னொரு வண்டி எடுத்துடா. டேய் இப்படி நிறுத்துடா. நிப்பாடியா. போடா நீல லாரி அடி பண்ணி சாப்பிட போறேன். வண்டி நிறுத்தி அவனுடா.
மச்சான் டேய் செல்லம் உன் உயிரை கொடுத்து என் உயிரை காப்பாத்திடா. சூப்பர்ரா மாப்ள, கைகுறா மாப்ள. என்னடா நீங்க 2 பேரும் ட்ரெயின்ல வந்தீங்கல்ல, நீங்க எப்படி இங்க? எல்லாம் பாலப்பட மோதிரத்தால வந்து வேணா இவர் அதெல்லாம் பேசிட்டு இருக்க டைம்ல என் பேக் கூட நான் கிளம்புறேன். மோதிரமா? அதான் அந்த மோதிரம் தான் ட்ரெயின்ல காணோம். அப்ப நீ தான் அதை திருடினியா? நான் அன்னைக்கே சந்தேகப்பட்டது சரிதான், நீ திருடல. ஏய் தேவலாம் பேசிட்டு இருக்க, தயவு செஞ்சு பேக் கொடுத்து நான் போயிடுறேன். என் மோதிரம் எங்கடா திருட்டு தடியா? ஏய் ஓவரா பேசுற நீ. உன் மோதிரம் உங்க அப்பா கிட்ட இருக்கு, போய் வாங்கிக்க. நீ மோதிரத்தை எங்க அப்பாட்ட அப்படினா? ஏய் ஆமாடி, உன் மோதிரத்தை உங்க அப்பா கிட்ட கொடுத்து என் பேக் வாங்கிட்டு போலாம் தான் நினைச்சேன். அந்த மோதிரத்தை பார்த்துட்டு நான் தான் ஒரு லவர் வச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கடி. தப்பிச்சு வரதுக்குள்ளார உயிரே போயிருச்சு. கொலகார லூசு. என் ஃபேமிலி பத்தி எல்லாம் தப்பா பேசுற. என்ன பண்ணுவ? நீ லூசு, உங்க அப்பா லூசு, உங்க அண்ணன் பெரிய லூசு. ஆமா மாப்ள, நீ குடும்பமே பயங்கரமான லூசுடா. அந்த லூசுக பூரா சேர்த்து இந்த லூசு உன் தலையில கட்டி வைக்க பாக்குறாடா. லூசு. டேய் இந்த லூசுலாம் கல்யாணம் பண்ண முடியாதுடா. மாப்ள நல்லா சொல்றா, இந்த லூசு மரமண்டை உரைக்கிற மாதிரி நல்லா கட்டி சொல்றா. டேய் உயிரே பொருள் இவள கல்யாணம் பண்ண முடியாதுடா. இந்த ஊருக்கே கேக்குற மாதிரி உயிரே பொருள் இவள கல்யாணம் பண்ண முடியாதுடா. பெரிய பொண்ணு கேக்குற மாதிரி நல்லா கட்டி உயிரே பொருள் இவள கல்யாணம் பண்ண முடியாதுடா. சொல்றா மாப்ள, என்ன இவ லூசு குடும்பத்துக்கே கேக்குற மாதிரி சொல்றா. சொல்றா சொல்றா சொல்றா. கல்யாணம் பண்ண முடியாது. மாமாப்ள இப்ப தப்பிச்சிடலாம். என் தங்கச்சி ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓட முடியுமா உன்னால? இவன் காலை வெட்டினா ஓடிடுவானவன். தாலி கட்டாம போனா உன் கழுத்தை சீவிடுவோம். டேய் என் பொண்ணை கன்ஃபார்ம் ஆக்கிட்டு இந்த ஊரை விட்டு ஓடிங்க. எல்லாரும் நிறுத்துங்க. ஐயோ சத்தியமா அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. சத்தியமா இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இவ்ளோ வருஷம் என்ன வளர்த்திருக்கீங்களேப்பா, நீங்க கூட என்ன நம்ப மாட்டீங்க. அப்படி இல்லம்மா, உன்னை யாரும் நம்பாம இல்ல. நீ ஏன் லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போகணும்? எதுக்காக இந்த பையன் மோதிரத்தை இந்த வீட்டுக்கு கொண்டு வரணும்? இவன் என் மோதிரத்தை திருடிட்டு வந்துட்டான். திருடனா அவன் அப்படியே போயிருக்கணுமேம்மா. 5 லட்சம் ரூபாய் மோதிரத்தை எடுத்துக்கிட்டு அவன் ஏன் இங்க வரணும்? ஐயோ அதான் எனக்கும் தெரியல. டேய் உண்மையை சொல்டா. கோமதி ஏன் இப்படி மரியாதை இல்லாம பேசுற? இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை? கடவுளே, யாருமே என்ன நம்ப மாட்டீங்களா? ஐயோ மாமா, நீங்க ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் தானே, உங்களுக்கு கூட இதுல ஏதோ தப்பு இருக்குன்னு தெரியல? ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுது, அது என்ன தப்புன்னு தான் தெரியல. நீங்க யாருமே என்ன நம்ப மாட்டீங்களா? நீங்க நம்மள வேற யாரு என்ன நம்புவா? யாருக்கிட்ட போய் நான் சொல்றேன்? மாப்ள இவ சொல்றத மட்டும் இவங்க நம்பிட்டாங்க, முட்டிஞ்சு கொண்டே விடுவாங்க. தயவு செய்து இப்படியா சமாளிச்சிடா, சமாளிச்சிரு. அவ சொல்றதெல்லாம் உண்மைதான். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அவளதும் கேட்காதீங்க. எல்லா தப்பையுமே நான் தான் பண்ணேன். அவளுக்கும் எனக்கும் மட்டுமே தெரிஞ்ச உண்மைய நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்க கூடாது. பெரிய தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவ கோவப்படுறதுல நியாயம் இருக்குப்பா. எந்த பொண்ணு நிலைமையில இருந்தாலும் கோவப்படுவான். அவ கர்ப்பமா இருக்க உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு கோவப்படுறாயா? இல்லப்பா, அவ போய் சொல்றான். டேய் என்ன போய் சொல்ற? என்ன லவ் பண்ற அவளுக்கே என்ன பிடிக்கல. உங்களுக்குலாம் நான் இனிமே தொந்தரவா இருக்க விரும்பல. நான் போறேன்ப்பா. மச்சான் போறேன். நெல்லுப்பா. எப்பா நீ யாருன்னே தெரியலன்னு என் பொண்ணு சொல்றா. நீ என்னடான்னா என் பொண்ணு கெர்ப்பமா இருக்கிற விஷயத்த சொன்னதுனாலதான் கோபமா இருக்கான்ற. ஒரே குழப்பமா இருக்கேப்பா. சரி, நீ உண்மையிலே என் பொண்ணை காதலிச்சிருந்தா கண்டிப்பா என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பான். என் குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்?
சொல்லு. கேளுங்கப்பா கேளுங்க. இப்ப இப்ப மாட்டிடுவான். ஆமா பெரிய அம்பானி குடும்பம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தேவூர் கதையை சொல்லி விட நம்பிடுவாங்க. லூசு குடும்பம். அன்னைக்கு ட்ரெயின்ல கூட ஒரு 1 hour தான் பேசிருப்பா. கண்டிப்பா நம்ம ஃபேமிலி பத்தி அவனுக்கு எதுவுமே தெரியாது. இப்ப மாட்டிப்பா பாருங்க. உண்மையா சொல்றா. இதெல்லாம் சொல்லித்தான் நம்ம லவ் பண்ணதை ப்ரூவ் பண்ணுமா கோமதி? ஏய் என்னடா தெரியும் உனக்கு? இவ எப்ப பார்த்தாலும் இப்படிதாயா அடம் பிடிச்சிட்டே இருப்பா. கேட்டா வீட்டுல செல்லம்னுவா. ஏன்னா உங்களுக்கும் இவங்க அம்மாக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த முதல் பெண் குழந்தை அப்படின்றதுனால நீங்க எல்லாருமே ரொம்ப செல்லமா வளர்த்தீங்கன்னு சொல்லுவாயா. உங்களுக்கு பையன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காயா. ஆனா 2வதாவும் உங்களுக்கு ஒரு பொண்ணுதான் பிறந்தா. அப்பதான் கோமதியோட அம்மாவும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காயா. சத்து போயிட்டாளா? அந்த அதிர்ச்சியில தான் பாட்டி கூட இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காயா. நீ அம்மா எல்லாமே வளர்ந்த இப்படி எல்லாம் கேட்டிருக்கேன். இல்ல எங்க அத்தை தான் என்ன அம்மா மாதிரி வளர்த்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் இவளை துரத்தி லவ் பண்றப்ப வேணாண்டா எங்க அண்ணனுங்க 2 பேரும் ரொம்ப முரடனுங்க, அவங்க கையில நீ கிடைச்ச உன்னை கொன்று வாங்கி அப்படின்லாம் சொன்னாயா. இவ +2 படிக்கிறப்ப இவளுக்கு லவ் லெட்டர் கொடுத்த ஒரு பையனை அவனுக்கு அண்ணனுங்க மரத்துல கட்டி வச்சு அடிச்சு காலை உடைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காயா. அந்த பையன் பேரு கூட ஏதோ ஒரு நல்ல பேருயா. அந்த பையன் பேரு கணேஷ். மச்சான் உன்கிட்ட கூட சொல்லியிருக்கேன்லடா, இவங்கிட்ட கூட சொல்லியிருக்கையா கணேஷ். ஆனா பார்க்க மட்டும்தான் எங்க அண்ணனுங்க முரடனுங்க, ஆனா என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காயா. அந்த பாசத்தை நான் இன்னைக்குதான் என் கண் கூட பாக்குறேன். கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவாயா, நீ என் வீட்டுக்கு ஒரு மருமகனா மட்டும் வரக்கூடாது, ஒரு மகனாவும் வரணும்னு சொல்லுவாயா. அவ அப்படி சொன்னதுனால என்னன்னு தெரியல, நான் உங்களை பார்த்தோன்னு என்னையே அறியாம அப்பான்னு சொல்லிட்டேன். அப்பா இதெல்லாம் எப்படி நான் உன்கிட்ட சொன்னேன்? எப்படி அதெல்லாம் உனக்கு தெரியும்? இவன் ஃப்ராட் பா, இவனை நம்பாதீங்க. இதுக்கப்புறமும் மாப்பிளைய ஃப்ராட்னு சொன்னா எப்படிமா? டுபாக்கூர் போலீஸ் சும்மாரியா? என்னடா நீ போய் சொல்லிட்டே போற? என்ன எரிச்சுக்கோ மாட்டியா? ஏன் பண்ற? ஏன்டா வீட்டை வச்சிட்டு பண்ற? போய் சொல்றியா நீ? போய் சொல்றியா? சொல்லுடா. அண்ணா நேத்தே வரேன்னு சொல்லிருந்தியே, இன்னும் வரவே இல்ல. பணத்துக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அண்ணே ஒரு சின்ன வேலையில மாட்டிக்கிட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நான் பணத்தோட வந்துடுறேன். அண்ணே இன்னும் 5 நாள் தான் இருக்கு. நீ எங்க பணத்தோட வருவேன்னு நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். நீ வரலன்னா என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு. வந்துருவேன். இது அவர் சொல்லி கொடுத்து நான் பேசல, நான் கேக்குறேன். கண்டிப்பா வந்துருன்னு. சரிம்மா. ஏய் என்னடா? தங்கச்சிடா, பணத்தோட போலனா அவ வீட்டுல பெரிய பிரச்சனையா இருக்கும் போலடா. என்னடா பண்றது? மாப்ள பேக் கண்டிப்பா அவகிட்ட தான்டா இருக்கும். பேக் கொடுத்துட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம வாட்டி கிளம்பி போயிட்டே இருப்போம்டா. வாடா வாடா நீ. The subscriber cannot be reached at the moment. கேளுடா மாப்ள. ஏய் உனக்கு என்னதான் வேணும்? எதுக்கு தேவையில்லாம என் லைஃப்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஏய் என் லைஃப்ல நீ பிரச்சனை பண்ணி உன் லைஃப்ல நான் பண்றேன்றியா? நீ தான் பிரச்சனை பண்ற. 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 ஓகே நாம 2 பேரும் இப்ப தனியா தான் இருக்கோம். அதுக்கு உனக்கு என்னதான் வேணும்? பை. என்ன? டேய் கேக்க வந்தது மட்டும் கேளுமா. டேய் என் பேக் சொன்னேன்டா, நீ வேற. பேக் தான் சொன்னானாங்க. பேக்கா? ஐயய்யா நீயே பேசுறா. ஏய் சொன்னா புரிஞ்சுக்க, நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் பேக்கை கொடுத்துட்டு நான் கிளம்பிடுறேன். தேவையே இல்லாம நான் இங்க லூசு மாதிரி மாட்டிட்டு இருக்கேன். ஓம் பேக் என்கிட்ட. எனக்கு தெரியும் என் பேக் உன்கிட்ட தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் தயவு செஞ்சு கொடுத்துரு. நான் எந்த பிரச்சனையுமே பண்ணாம இங்க இருந்து கிளம்பிடுறேன். ஐயோ ஓம் பேக் பத்தி எனக்கு என்னடா தெரியும்? என்னமோ என் கையில கொடுத்துட்டு
போன மாதிரி கேக்குற? ஏய், உங்க அம்மாவோட மோதிரத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருக்க. கொஞ்சம் கூட இப்ப நன்றி இல்லாம பேசுறியே. ப்ளீஸ் என் பேக் கொடுத்துரு. அதுலதான் என் தங்கச்சி லைஃபே இருக்கு. உன் தங்கச்சி லைஃப் எக்கேடு கேட்டா எனக்கு என்னடா? ஏய், தேவையில்லாம ஏன் லைஃப்ல பிரச்சனை பண்ணாம போயிடு. சோ உனக்கு என் பேக்கை பத்தி தெரியாது, அதுல இருக்க பணத்தை பத்தியும் தெரியாது. என் தங்கச்சி லைஃப் எக்கேடு கெட்டு போனாலும் உனக்கு கவலை இல்ல. சரி, நீ என் பேக்கை திரும்பி தர வரைக்கும் நான் இங்க கிளம்ப. அது மட்டும் இல்லாம எனக்கும் போறதுக்கு ஒண்ணு பெருசா இடம் எதுவும் இல்ல. ஏன் மச்சான், இந்த லூசு பசங்களை மாதிரி நம்மள யாரும் ஒழுங்கா கவனிச்சுக்க மாட்டாங்களடா. ஆமா 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 ஆமா. நீ என் பேக்கை திரும்பி தர வரைக்கும் நான் இங்க கிளம்ப மாட்டேன். உன்னால என்னடி பண்ண முடியும்? என்ன தைரியம்டா உனக்கு? என்னைய மிரட்டுறியா? உன்னால என்னடா பண்ண முடியும்? போடு பாய். மாப்ள, இந்த லூசு வேற பாத்துருச்சடா. இது கத்தி ஊற கூட்டிடுமாடா. ஏய், ஏன் நீ மாமா அடிச்ச? நல்லா கேளுமா, பேசிக்கும் போதே கணத்துல அடிச்சிருமா. கொஞ்சம் கூட அறிவில்ல. இல்ல இல்ல, போய் சொல்றாங்க, நம்பாத. இரு உன்ன. என்னமாச்சு? என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? இங்க பாருங்கப்பா, அக்கா மாமாவை கை நீட்டி அடிச்சிட்டா. இல்லப்பா, என்ன கேளுங்கப்பா. எனக்கு தெரியும்பா. அக்கா தான் மாமாவை கணத்துல அரைஞ்சிட்டா. ஐயோ அப்பா, இவ போய் சொல்றாப்பா. நான் போய் சொல்லல, அக்கா தான் போய் சொல்றா. நான் எனக்கு தெரியும்டி, நீ தான அடிச்ச. நான் பார்த்தேன். மச்சான், நம்மள கண்டுபிடிச்சிர போறாங்கடா. மாப்ள, நீ எதுக்கும் கவலைப்படாத. பெருசா பார்த்து அப்பான்னு கூப்பிடு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத மட்டும் பாரு. ஃபீலிங்கா கூப்பிடு. தெரியாது, போய் சொல்றா. அப்பா, அப்பாவா? அடிக்கிறாப்பா. தம்பி, அப்பா, ஏமா அப்படி பண்ண? நான் இல்லப்பா, அவன் தான் என்ன அடிச்சான். ஆம்பளை பிள்ளை கை நீட்டு அடிக்கிறதுக்கு உனக்கு யாருமா சொல்லி கொடுத்தது? நம்ம குடும்பத்துல இப்படிதான் நடக்குதா? உன்னெல்லாம் என் பொண்ணுன்னு சொல்றதுக்கே ச்சே. அப்பா, மறுபடியும் எதுக்கா கூப்பிட்ட? திரும்ப வந்து அந்த ஃபீல் பண்ணுவான்டா. எதுக்கா சொல்லாதலாம் சரி நீ? அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. அண்ணா, அண்ணா, அண்ணி, பெரியப்பா, யாருமே நான் சொன்னது கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்பா, நான் அவனை அடிக்கலப்பா, அவன் தான் என்ன அடிச்சான். அப்பா, அண்ணி, அண்ணே, பேய், பிசாசு, பன்னி. என்ன இங்க பாரு, பையை அடைக்காம நாங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான். ஆளை பாரு, படா. பணத்துக்கு என்ன பண்ண போறோம்னு ஒன்றும் புரியலையடா. ஐயா, இந்த வருஷம் வரி வசூல் 4 லட்ச ரூபா வந்திருக்குங்க. அப்புறம் உண்டியல் வசூல் 2 லட்ச ரூபா வந்திருக்கு. நன்கொடை வசூல்ல ஒரு 4 லட்ச ரூபா வந்திருக்கு. ஆக மொத்தம் 10 லட்ச ரூபா வசூல் ஆயிருக்கு. இதுதான் இந்த வருஷத்து கோயில் வருமானம். இந்த வருஷம் திருவிழாவையும் சிறப்பா உங்க தலைமையில நடத்தணும். உங்களுக்கு எல்லாம் சம்மதமா? என்ன சம்மதம் தானே? எல்லாருக்கும் சம்மதம் தானே? இந்தாங்க ஐயா, திருவிழாவை சிறப்பா நடத்தி தரணும்னு ஊர் மக்கள் சார்பா கேட்டு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீங்க நினைக்கிறது மாதிரி எப்பவும் போல இந்த வருஷமும் சீரஞ்சிறப்புமா கொண்டாடிடுமா? சரிங்கய்யா, சந்தோஷம் தானே? மாப்ள, கையிலே வெண்ணியை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு நெய் கலைனா. அவன் நைட்டோட நைட் அந்த பணத்தை அடிக்கிறான், தங்கச்சிக்கிட்ட கொடுக்குறான், நம்மள லைஃப்ல செட்டில் ஆகிறோம்டா. என்னடா நான் சொல்றது? ஆமாண்டா, கிளம்பிடுவோம்டா.
எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு முதல்ல செக் பண்ணணும். எப்படி? இப்ப பாரு. கன்ஃபார்மா எல்லாரும் தூங்கிட்டாங்க. இப்ப நம்ம போலாம். மாப்பிள்ள நீ ஒரு ஜீனியஸ்ரா. நோட 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 செல்லம். நம்ம போய் படத்தை திருடலாமா? பா 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 பா. யாருமே நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. எந்த ஃப்ராடுங்க எங்க போறானுங்க? மாப்பிள்ள, நம்மளை ஏதோ கொடிய ஜந்து பின்தொடருதுன்னு நினைக்கிறேன். அதனுடைய பற்கள் முன்னாடி ரொம்ப கூர்மையா இருக்கும் நினைக்கிறேன். எல்லா ஜந்துவும் தூங்கிட்டு இருக்கடா. வாடா. என்னடா மாப்பிள்ள, இந்த ரூம்குள்ளதான் அந்த பீரோ இருக்குன்னு நினைக்கிறேன். மெதுவா கதவை தர. சரிடா. ஐயோ, இங்க என்னடா பண்றீங்க? உங்களை பார்க்கதான். ஓட்டணும். என்னன்னு நீங்க அன்னைக்கு பணத்தை எடுத்துட்டு உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் பூரா உங்களை தேடி பார்த்தான். உங்களை ஆளை காணோம். நாங்க என்னென்ன பண்ணுவோம்? ஏய், ஓவரா பேசாத. உங்க 2 பேரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். மூடிட்டு சும்மா அண்ணே, சூப்பர். கேட்டீங்க, நாங்க பிளான் பண்ண மாதிரியே நீங்க படத்தை பக்கா படிச்சிட்டீங்க. உங்களால மட்டும் தான் இந்த மாதிரிலாம் முடியும். ஆனா ஒரு விஷயம்ங்க, இந்த வீட்டுக்காரங்க இருக்காங்களே ரொம்ப மோசமானவனுங்க. நம்ம கையில கிடைச்சோம் நம்மள கண்டிப்பா கொண்டுருவாங்க. அதனால நம்ம பணத்தை ஆளுக்கு 10 பேர் பிரிச்சு ஓடிடுவோம்ண்ணே. என்னது நாம பிளான் பண்ணோமோ? அந்த பணத்தை எடுத்துட்டு போனதுக்கு உங்க 2 பேரையும் நாங்க போட்டு தள்ளியிருக்கணும். இந்த பணத்துல வேற பங்கு கேக்குறியா? அவனை போயிடு. இல்லண்ணே, என் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை ரொம்ப நாளாண்ணே. ஒரு 3 லட்சம் கொடுண்ணே. போதுண்ணே, ப்ளீஸ்ண்ணே. சொன்னா கேட்க மாட்டியா? வீட்டுல யாராவது எந்திரிச்சிட போறாங்க. ஒழுங்கா போயிடு. இல்ல 3 லட்சம் கூட வேணாண்ணே, 2 லட்சம் கொடுண்ணே. போதுண்ணே, ப்ளீஸ்ண்ணே. ஏய், பிரச்சனை பண்ணாம போயிடு. அண்ணே ரொம்ப வேணாண்ணே. போதுண்ணே. அண்ணே ஏய், இவன் வேலைக்கு ஆக மாட்டான். போடா. மாமா சீக்கிரம். ஏய் மாமா கையில ரெட்டடா. ஏய் பரவாயில்லை, பணம் முக்கியடா. ஓடுறா. ஓடுறா. என்ன பண்ணு டேய்? டேய் ராஜா பிடி பேட்ல போட்ட மாதிரி நீ ஓடுறா. என்ன சட்டடா? இருடா. ரெட்டா ஓடுச்சு டேய். அப்பா. டேய் யாரா பேசி உங்க வாங்கிங்க. டேய். எங்க விடு. ஏய் டேய் அவன வேண்டு பிடிடா. அசம்மா மாட்டிக்கிட்டோம்டா. இனி தப்பிக்கவே முடியாத மாப்பிள்ள. எங்கடா அவனுங்க? தப்பிச்சுடா சித்தப்பா. டேய், நீ உடனே போய் மாமனை தவிர்த்து சொல்றேன். என்ன தைரியம் தான் நம்ம வீட்டுல திருட வந்திருப்பாங்க. போடா சீக்கிரம் கூட்டிட்டு வாடா. சரி சித்தப்பா. அண்ணா அண்ணா அண்ணா, இவன் திருடு நான். இவன் திருடனா? திருடுங்கிட்ட இருந்து கோயில் பணத்தை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. ஐயோ, ரத்தம். ஐயோ, ரத்தம். ரத்தமா? அண்ணா திருடனா? திருடன் பண்ணாலும் பரவாயில்லம்மா. ரத்தம் வருது பாரு மாப்பிளைக்கு. கை கட்டுப்பாடு ஏதாச்சும் எடுத்துருவாமா. போய் பேண்டேஜ் எடுத்துருவா. திருடு கோமதி, என்ன பார்த்துட்டு நிக்கிற? போய் எடுத்துட்டு வா. இல்ல அண்ணி, இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? ஆளாந்த பேசிக்கிட்டு இருக்க. போய் சீக்கிரம் எடுத்துவா. போமா. தம்பி, நீ அந்த பேக்கை வாங்கி பத்திரமா உள்ள கொண்டு போய். சரி சித்தப்பா. குடு. குடுப்பா. தம்பி, நல்ல வேலையா மாப்பிள்ள திருடங்கிட்ட இருந்து நம்ம பணத்தை காப்பாத்திட்டாரு. நம்ம பணம் போனா கூட கவலை இல்லப்பா. இது கோயில் பணம். இது மட்டும் போயிருந்தா நம்ம குடும்ப மானமே போயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பையன் நமக்கு மாப்பிள்ளையா வர்றதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கோம். ஐயப்பா, இந்த ஆள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான்டா. தெரிஞ்சுக்கிட்ட இந்த கேப்ல எப்படியாவது ஒரு அமௌண்ட்டை பிடிங்கிற வேண்டியதா. ஐயா சொல்லுப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தை அடிச்சு பிடிச்சிருக்கோம். கொஞ்சம் பார்த்து ஏதாவது செய்யுங்க. மர்மவளே, சொல்லுங்க மாமா. தம்பிக்கு 2 இட்லி சேர்த்து போட்டு. சரிங்க மாமா. சந்தோஷமா? ஏயா, 10 லட்சத்தை காப்பாத்துறதுக்கு வெறும் 2 இட்லியா? என்னப்பா
ஏமா இன்னும் 2 இட்லி சேர்த்து போட்டுறேன். சரிங்க மாமா. நீ எப்படி உண்மை சாப்பிட்டுக்க. லூசு குடும்பம்ன்றத நடுராத்திரில கூட நிரூபிக்கிறீங்களா? ஏமா குழந்தைல கூட்டி போய் தூங்க வை. வாங்க. 2 இட்லி சாப்பிட்டுக்க. என்னம்மா வந்து பார்த்துட்டு சும்மா நின்னுட்டு இருக்க? மாப்பிள்ளைக்கு கையில ரத்தம் வந்துருக்குல்ல, சீக்கிரம் கட்டுமா. மருந்த வச்சு சீக்கிரம் கட்டுமா. உன் குடும்பம் லூசு குடும்பம் நானே இப்ப புரியுதா? இப்ப தப்பிச்சிட்டோன்னு சந்தோஷப்படாத. நீ நல்லவனே, இன்னைக்கு வேணா என் ஃபேமிலி உன்னை நம்பலாம். ஆனா எனக்கு தெரியும் நீ திருடன்னு. இந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ணி உன்னை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துல. சும்மா காமெடி பண்ணிருக்காத. நல்லா தேங்காய் துருவி மாதிரி பல்ல வச்சுட்டு பஞ்சு டைலாக் பேசுற நீ. போ போய் சுட்டி டிவி பாரு. டேய் வாடா. இந்த என்னது? ஐயா இதாங்க தேங்காய் லோடு போனது. தேங்காய் கணக்கா? சரி ஆமாங்கய்யா. அந்த டீசல் கணக்கு எடு. இந்த காட்டுறேங்கய்யா. இதான் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம். என்ன ஊர்க்காரங்களாம் மொத்தம் வந்திருக்கீங்க? ஐயா நம்ம கோவில் திருவிழாவுக்கு எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுக்கணுங்கய்யா. சரி அந்த விவரம்லாம் இதுல இருக்குங்கய்யா. கொண்டாங்க. நீங்க ஒரு தடவை பாத்துட்டீங்கன்னா கொடுத்துடலாங்கய்யா. இந்த வட்டம் திருவிழாவை எந்த குறையும் இல்லாம சிறப்பா நடத்திருந்தேன். சரிங்கய்யா, அப்படியே பண்ணிடுவோம். பாண்டே பாண்டே. ஐயா தம்பிக்கு 2 பேரும் தோட்டத்துக்கு போயிருக்காங்கய்யா. தம்பி 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 ஒரு நிமிஷம் வாங்க. என்னையாப்பா? உங்களத்தான் வாங்க வாங்க. சொல்லுங்கப்பா. பீரோல 2 லட்ச ரூபா பணம் இருக்கு, எடுத்து வாங்க. இல்லப்பா அது தம்பி புடிங்க. ஏன் யோசிக்கிறீங்க? போய் எடுத்துக்குவாங்க. ஊர்க்காரங்க நிக்கிறாங்கல்ல, போய் எடுத்து வாங்க. சீக்கிரம் வாங்க. போங்க தம்பி. பாத்தியா, திருடங்கையிலே சாவியை கொடுத்து ஒரு ஒரே குடும்பம் உங்க குடும்பம் தான். லூசு குடும்பம். அக்கா ஒரு நிமிஷம். என்னடி என்ன அவசரம்? ஏன் நில்லடி அக்கா. நில்லு. என்ன பாட்டி நீ வர வேணாம். சாப்பிடு. ஏய் சாவியை குடுறி. கொடுக்க முடியாதுடா. சாவியை தெரியாலையா? கொடுக்க முடியாது. போடா. திருடங்கள் எல்லாம் சாவி கொடுக்க முடியாது. குடுறி. இந்த பாரு. ஏய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குடுக்குறல நீ சாவியை? கொடுக்க முடியாது. என்னடா பண்ணுவ? குடுத்து தொலை சாவியை. முடியாது. கொடுக்க மாட்டேன். குடு. இங்க பாரு. குடுன்றல. குடு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? நீ உங்க குடுக்கல் வாங்கல் எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. ரொம்ப நேரமா வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல பணத்தை கொண்டு போய் கொடுங்க. மாப்பிள்ள எது கொடுக்கறதா இருந்தாலும் தனியா கொடுங்க. இப்ப சாவி தெரியாலையா? இப்ப என்னடா பண்ண முடியும் உன்னால? ஏய் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்றேன்ல. கொடுக்க முடியாது. முடிஞ்சா எடுத்து பாரு. ஏய் 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 என்னடா இந்த புள்ள கூட நின்னு பேசிக்கிருக்க? மச்சான் சாவி எதுக்கு ஜாக்கெட் குள்ளார போட்டாடா? இந்தமா அதனா சாவி வைக்கிறேங்கற. குடுமா பணத்தை எடுத்துட்டு மறுபடியும் உள்ள மாட்டிடுவோம். குடு. சிப்படா. சீக்கிரமா பேசி முடிச்சிட்டு வா. நான் வெளிய வெயிட் பண்றேன். எது கொஞ்சம் தள்ளி நின்னு பேசு. வரேன் மேடம். ஏய் சாவி தெரியலையா? கொடுக்க முடியாது. என்னடா பண்ண முடியும் உன்னால? அடி. எங்களுக்கெல்லாம் பீரோ திறக்க சாவிலாம் ஒன்றும் தேவையில்ல. மூட்டு வா. என்ன கணக்கு? போன பசங்களை என்ன காணா? தெரியலங்கய்யா. டேய் பணம் எடுத்தாச்சா? பூட்டை திறந்துக்கு இருக்காரு. இன்னமா திறந்துக்கு இருக்காரு? புது பூட்டுல. புதுசா? டேய் பழசுதான்டா. புது பூட்டுங்க, உங்களுக்கு தெரியாது. இந்தா வந்துட்டான்ல, இவங்கிட்டே கேளுங்க. புது பூட்டா பழைய பூட்டா? சும்மா இருடா. ஏன்டா
அப்பா பணம் கொடுப்பா. இல்லப்பா நீங்க நீயே கொடுப்பா. ஐயா வாங்கிக்கங்க. சரிங்க. ஐயா சொல்லுங்க. இந்த திருவிழாவோட வரவு செலவு கணக்கெல்லாம் தம்பிகிட்டே கொடுத்துருங்க. இல்லப்பா உங்களுக்கு பணம் பத்தலைன்னா தம்பிகிட்ட கேட்டு வாங்கிக்கங்க. சரிங்க. இல்லப்பா வேணாம். இனிமே இந்த வீட்டுக்கு எல்லாமே தம்பி தான். அப்ப போயிட்டு வரீங்களா? வரேன் வரேன் தம்பி. அப்பா இந்தாங்கப்பா சாவி. குடுமா. எதுக்குப்பா நீங்களே வச்சுக்கோங்களேன். குடுப்பா குடு. தம்பி வாங்கிக்கங்க. எதுக்குடா மாப்பிள இங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க? யாருக்கு தெரியும், என்ன தேவை லூசுத்தனமா செய்வாங்க. அது சரி. என்ன மச்சான் ஷேவ் பண்ணிட்டு ஆள் பார்க்க பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கீங்க. தங்கச்சி கல்யாணத்துக்காக முடிய தியாகம் பண்ணிட்ட மாப்ள. உண்மையிலே ரொம்ப பெரிய தியாகமே. சரி உங்க பொண்டாட்டிய காணா? அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்காப்பா. அம்மா வீட்டுக்கு தானே பாத்துனே. பொண்டாட்டியும் தியாகம் பண்ணிடுறாங்க. வணக்கம் வணக்கம். எப்ப பார்த்தாலும் தம்பி காமெடி பண்ணிட்டே இருக்கு. என்னடா அவன் பொண்டாட்டிய பத்தி இவ்வளவு கேவலமா பேசிக்கிறீங்க, காமெடி பண்றேன்னு சொல்லிக்கிறீங்க. அத விட்றா. முதல்ல இந்த வீட்டுல இருந்து கிளம்பியானடா மாப்பிள. போய் அங்க இருக்க மிச்சப்படத்தை அடிச்சுட்டு நைட்டு எஸ்கேப் ஆறணும்டா. ஆனா எதுக்கு இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா ஒன்னும் புரியலடா. தம்பி என்ன வெளியே போய் நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. இல்லப்பா இது யார் வீடு? நம்ம வீடுதாப்பா. இது நம்ம பரம்பரை வீடு. சரி நம்ம வீட்டுல எந்த விசேஷம் நடந்தாலும் இங்கதான் நடக்கும். சரி உன் கல்யாணம் கூட இங்கதான் நடக்க போகுது. அது வரையில நம்ம எல்லாம் இங்கதான் இருக்க போறோம். வாங்க. உள்ள எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா பணத்தை எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிரான்னு பார்த்தா இங்கேயே வச்சு லாக் பண்ணிடுவாங்க போலயே. டேய் கல்யாணத்தை நிறுத்தினா மட்டும் தானே மாப்பிள அந்த வீட்டுக்கு போவாங்க. அப்பதான் பணத்தை அடிக்க முடியும். எப்படிடா? நான் நிறுத்துறேன், நீ வாடா. டேய் எப்படின்னு சொல்லி சொல்லடா. உள்ளார வந்து பாடுறா நான் எப்படி நிறுத்துறேன்னு. மச மசம் நிக்காம எல்லாம் மத்த வேலையெல்லாம் போய் பார்க்கணும். அப்பா அப்பா அது என்னப்பா? அது கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமா? டேய் என்னப்பா சொல்ற? இல்லப்பா என்னப்பா எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. கடைசியா வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. வந்து சொன்னா எப்படிப்பா? என்ன பிரச்சனை? ஏன்பா? டேய் சொல்லுப்பா. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. இவன் சொல்லுவாங்கய்யா. என்னன்னு சொல்லுங்கப்பா. எல்லா விஷயம் தெரியும். இவன் சொல்லுவாப்பா. நான் எப்பறம் சொல்லுவேன்? நீதான் சொல்றீங்க குட்டி அந்த. கேட்டுட்டு இருக்காங்கல்ல, சீக்கிரம் சொல்றா. என்னப்பா? இவனுக்கு எல்லாம் தெரியும்பா. சொல்றா. ஏய் சொல்றா. ஐயா தயவு செஞ்சு கண்ணாடியை மட்டும் கழட்டி ஃபீல் பண்ணிடுறாங்க. கண்ணாடியை மட்டும் கழட்டிடுறாங்க. என்னன்னு சொல்லுப்பா. என்ன பிரச்சனை சொல்லு. நீங்க கேக்குறாங்க சொல்றா. டேய் சொல்றா. என்னன்னு சொல்லு. டேய் பெரியவர் கெஞ்சிராருல சொல்றா. நாங்க 4 பேர். எங்களுக்கு பயமே தெரியல. டிபார்ட்மெண்ட்ல எங்களை இளங்கன்றுன்னு சொன்னாங்க. We were the untouchables. சொல்றா. ஐயா கேளுங்கய்யா. என்னன்னு சொல்லுப்பா. ஐயா எல்லா உண்மையும் சொல்லிடுறையா. எல்லா உண்மையும் சொல்லிடு. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. நடந்துகிட்டே சொன்னா நல்லா இருக்கும். நாங்க 4 பேர். 2 பேர் தானே மாப்பிள்ள இருக்கோம். எங்களுக்கு வீடு கிடையாது, வாசல் கிடையாது, ஏன் குடும்பமே கிடையாது. இந்த ஊர் உலகம் எல்லாம் எங்களை அனாதைன்னு சொல்லும். குடும்பமே இல்லனா அனாதை தான் மாப்பிள்ள சொல்லுவாங்க. அப்படியா? அப்ப நீ கண்டினியூ பண்றியா? முடியாதுல்ல, மூடிக்கிட்டு. அனாதையான எங்களை எங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆடு மேய்ச்சி, மாடு மேய்ச்சி, பிட் பாக்கெட் அடிச்சு, பிளாக்ல டிக்கெட் வித்து, கஞ்சா வித்து, பிச்சை எடுத்து சோறு போட்டு வளர்த்தது எங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்களுக்காக அவங்க 2 பேரும் இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்கலைங்க. அப்படியாப்பட்ட எங்க 2 ஃப்ரெண்ட்ஸ்ல விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படியா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லியா. தம்பி ஐயா இப்ப நீங்க கண்ணாடி கழட்டி ஃபீல் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். கழட்டுங்க. அப்படியே மெதுவா ஃபீல் பண்ணுங்க. பெர்ஃபெக்ட். ஐயா உங்களுக்காவது இவ்வளவு சொந்தக்காரங்க இருக்காங்க. எங்களுக்கு யார் இருக்கா? 2 ஃப்ரெண்ட்ஸ். எங்களை சின்ன பிள்ளைல இருந்து வளர்த்தாங்க ஐயா. அவங்க இல்லாம நான் எப்படி அந்த கல்யாணத்தை பண்ண முடியும்? சொல்லுங்க. ஏய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எங்க கூப்பிடு. அது கூப்பிடலாம்ப்பா. கூப்பிடலாம்ப்பா. கூப்பிடுங்க.
குச்சால கூப்பிடுது மாப்பிள்ள கூப்பிட சொல்றாருல, கூப்பிடு. இல்லைங்க, அவங்க எந்த கண்ட்ரில எந்த கம்பெனில போர்டு மீட்டிங்ல இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். அவங்கள அப்படி கூப்பிட முடியாதுங்க. இன்னொரு தடவை கோர்த்து விட்டேன்னா கொன்றுவேன். எங்களுக்கு ஃபேமிலி மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம எப்படியா அந்த கல்யாணத்தை பண்ண முடியும்? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க தம்பி. சொல்லுங்க. ஏதோ சொல்லணும்னு தோணுது, ஆனா என்ன சொல்றதுன்னு தான் தெரியல. தம்பி, மாப்பிள்ள சொல்றதும் நியாயமா தான் இருக்கு. இருக்கு, அத அவர்கிட்ட சொல்லுங்க. ஏப்பா, மாப்பிள்ள சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு நல்ல முடிவாயிட. ஏப்பா, சொந்த பந்தங்களே வேணாம்ன்ற இந்த காலத்துல நண்பங்களுக்காக இவ்வளவு தூரம் பணிஞ்சு பேசி உசுருக்குசுரா இருக்கீங்களே, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. சரி, நீ நினைச்சது மாதிரியே அவங்க வந்த பிறகு கல்யாணத்தை வச்சுக்கலாம்ப்பா. எப்பா, தம்பி கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலாம்னு சொல்லிடுச்சு, அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். அண்ணே, நீ சொன்ன மாதிரியே பேங்க் லாக்கர்ல இருந்து 200 பவுன் நகையை கொண்டு வந்துட்டேனே. 200 பவுனா? டேய், அங்க இருக்குது 8 லட்சம், இது 40 லட்சம். அடிச்சோம் செட்டில் ஆயிரலாம். ஆனா எப்படி எங்களை சமாளிக்கிறதுன்னு தெரியலடா. டேய், இன்னும் 30 கதை சொன்னா கூட நம்ம ஆயிடா. நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம இரு. ஐயா, ஒரு நிமிஷம். என்னப்பா? நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். சொல்லுப்பா. ஐயா, எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பட்ட கஷ்டம் நீங்க பட்ட அவமானத்தை விட எங்களுக்கு பெருசா தெரியலைங்க. ஏய், அப்படி என்னப்பா நான் பெரிய அவமானப்பட்டேன்? என்னையா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க பட்ட அவமானத்தை எப்படி அவ்வளவு லேஸ்ல மறந்தீங்க? உங்க பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போய் கர்ப்பமாயி இந்த கிளவியெல்லாம் உங்களை கேவலமா திட்டி ஊரே உங்க மூஞ்சில காரி துப்பியும் என் நண்பனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த நல்ல மனசுக்கு முன்னாடி எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணது ஒண்ணு எங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. கல்யாணத்துக்கு சம்மதம் நீங்க கல்யாணத்தை நடத்தீங்க. ஏப்பா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம எப்படிப்பா? என்னையா பெரிய ஃப்ரெண்ட்ஸ்? என்ன பெரிய ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப போன் பண்ணி அவங்கள வர சொல்றியா? ஏய், இப்பதான் சொன்ன, அவன் எங்க இருக்கான்னு தெரியாது. அது அப்ப சொன்னீங்க, இப்ப வருவாங்க, இப்ப வருவாங்க. நீங்க பாருங்க. ஃபோன் பண்றானே. ஹலோ, டேய் மாப்ள, எங்கடா இருக்கீங்க? ஏதோ அண்டார்டிகால ஐஸ் ஃபேக்டரி ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறீங்களா? ப்ராஜெக்ட் முடிஞ்சா அப்படியே? டேய், இன்னும் 3 நாளா நம்ம ஈஸ்வர் கல்யாணம்டா. சீக்கிரம் வந்து சேருங்க. என்ன ஃபிக்ஸ் பண்ணி வா, வந்துருவீங்கல்ல? வாங்க வாங்க, வேகமா வாங்க. ஐயா, கிளீனா வந்துருவாங்க. நீங்க கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா வேலையும் பாருங்க. பாரியா வரத பாத்துக்குவோம். அதைத்தான் சொல்றேன், அப்புறம் திரும்ப திரும்ப அதே கட்டிக்கிறீங்க. போங்க. ஏப்பா, கல்யாணத்தை நினைச்சது மாதிரி நடத்திடலாம்னு தம்பி சொல்லிருச்சு. ஏமா, நகை பேங்க் கொண்டு போனா பீரோல வச்சு நகை அடிக்கலாம்னு சொன்னேன். எதுக்குடா கல்யாணம்னு கூத்து விடுற? டேய், கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. நம்ம 2 நாள்ல நகையை ஆட்டியை போட்டு எஸ்கேப் ஆயிடலாம். என்ன சொல்றடா? அப்பா, என்னமா நகையை இங்க வைக்கணும். என்னாச்சு? என்ன சொல்ற? பேங்க்லயே வச்சிருக்கலாம்ல. பேங்க்ல இருந்து இதெல்லாம் திருடனுக்கு இருக்காங்க. இங்க பாரு, மாப்பிளையே இங்க இருக்கும்போது எந்த திருடன் இங்க வர மாட்டேன். அதனால எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. நீ ஓம்பாட்டு போ. ஏய், போமா. ஏய், வேலைய பாருப்பா. ஹலோ, சொல்லுடி. ரொம்ப டார்ச்சர் பண்றான்டி. வீட்ல இருக்கிற எல்லாருமே இவனை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. நீ எப்படியாவது கிஷோரை மீட் பண்ணி இங்க நடந்த பிரச்சனை எல்லாம் சொல்லி கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு வாடி. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அவனை அங்க கூட்டிட்டு வரேன். நீ முதல்ல அவனை திருடன்னு நிரூபிச்சு உங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்புற வழிய பாரு. ஓகேவா? சரி. மாப்பிள்ளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஐயா, சீக்கிரம் வாங்க, மாப்பிள்ளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. டேய், யாரா வந்திருக்காங்க? தெரியலடா. டேய், நேத்தனடா நீ போய் சொன்ன? தானடா, இவன் தெரியலடா. Hi, we are coming from Antarctica Ice Factory.
ஹாய் மச்சி நாங்க இல்லாம நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு வருத்தப்பட்டியாமே இப்ப நாங்க வந்துட்டோம் பாத்தியா உன் கல்யாணம் வரைக்கும் நாங்கள இங்கேயே இருப்போம் ஐயா உங்களுக்கு ஒரு மகன் இல்லைன்னு வருத்தப்பட்டீங்களாமே இப்ப உங்க மாப்பிள்ளையே மகனா கச்சிருக்கான் ஹாப்பியா அவங்க ஆண்டி டோன்ட் ஃபீல் நீங்க உங்க கோமத்திய உங்க மக மாதிரி வளர்த்தீங்கல்ல அந்த பாச காரணமா அவன் இப்படி வந்துட்டா தப்பா நினைச்சுக்க ஹாய் பிரதர் சின்ன தம்பி பாத்துக்கு அப்புறம் ஒரு தங்கச்சியை இவ்வளவு பாசமா பாத்துக்கினது அண்ணன் நீங்க 2 பேர் தானே அண்டாட்டிக்கா ஃபுல்லா பெருமையா பேசுறாங்க ஹாப்பியா பேசுறாங்க உங்க 2 பேரையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே எங்க ஒன்னா பார்க்கலாம் நாங்க வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் சியாமியா அந்த அண்டார்டிகா டைம்ஸ்ல லேட்டஸ்டா ஒரு ஆர்டிகல் வந்திருக்குல்ல அந்த நியூஸ பாப்பா கிட்ட காட்டு அண்டார்டிகா டைம்ஸா தம்பி நம்ம குடும்ப பெருமைய அண்டார்டிகா வெளில பெருமையா பேசுறீங்கப்பா உன்னை மாப்பிள்ளை அடையிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு பத்தி வேலூர் ஜெயில பேசிக்கிட்டாங்க வேலூர் ஜெயில் வரைக்கும் எப்படி நம்ம விஷயம் தெரிஞ்சிச்சு அடியே அண்டார்டிகா ஐஸ் ஃபேக்டரியில இருந்து மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க நான் Facebookல ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்கேன் நீ ஒரு லைக் கொடுத்துரு கிளவி மண்டியே போற வயசுல Facebookல ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டியா நீ இரு உன்னை பாத்துக்கிறேன் அட பாப்பா நான் ஸ்டேட்டஸ் கொடுத்தா எனக்கு 1000 பேர் லைக் கொடுப்பாங்க ஏய் இந்த வீட்டை பத்தி மட்டும் இல்லடா 200 பவுன் நகையை பத்தி எங்களுக்கு தெரியும் அந்த நகையை நீங்க எடுக்கிறீங்களா இல்ல நாங்க எடுக்கிறோமான்னு பாத்துடலாம்டா மூளை ஒரு நல்ல செண்டா வாங்கி வாய்க்கடி நாத்தம் தாங்கல போ மாப்பிள்ளை ஃப்ரெண்ட உள்ள கூட்டி போங்க வாங்க உள்ள வாங்க உள்ள கூட்டி போயிரு பாஸ் அந்த 500 crores யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் இமிடியேட்லி அந்த சவுத் ஆப்பிரிக்கா பார்ட்டி கிசாக்கோ மொய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு ஓகே பாஸ் 500 கோடியா அப்பா 50 பீடி வாங்க வைக்க கிடையாது 500 கோடி ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க டேய் நம்ம சொல்றதே இந்த ஆள் நம்புறான் அவனுக்கு சொன்ன நம்ப மாட்டானா அதெல்லாம் நம்புவேன் நம்பித்தானே நடு வீட்டுல உட்கார வச்சிருக்கேன் நாரப்பைய ஏன் தம்பி உன் ஃப்ரெண்டு ஃபாரின்ல இருந்து வந்து கோடிக்கணக்கான பிசினஸ்களை பேசியிருக்காங்களே இது பேர்ல நான் உங்களை எதுவுமே கேட்கல நீங்க என்ன பண்றீங்க அது வந்து அதுங்க இந்த ஃபேக்டரிலாம் கட்டுறாங்களா ஆமா அதுக்கு சார் தான் ஃபுல்லா பிளான் போட்டு கொடுப்பாரு ஆமா ஆமா டேய் 3 நாளா வீடு பூட்டி கிடக்கு ஒரு பையன் இல்ல வந்து அடிச்சிடலாம் அப்படியா அது சரி இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அதான்யா சார் பிளான் போட்டு கொடுக்குறாரு இல்லைங்க அதுக்கு வந்து அவங்க தான் ஃபுல்லா இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க இவங்க செஞ்செல்லாம் சரி நீங்க என்ன பண்றீங்க டேய் தண்ணி விடுப்பா தண்ணி விடுங்க இந்த ஃபேக்டரி கட்டுறதுல எந்த பிரச்சனை வந்தாலும் பாதிக்கப்படுறது இவன் தாங்கய்யா அப்படியா ஆமாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் பாதிக்கப்படுறது நான் தாங்க சாப்பிடுங்க போதியா நல்லா சாப்பிடு மூடிட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஐயா கோமதி லவர் சொல்லி இன்னொரு பையன் வந்திருக்கா எத்தனை பேர் இந்த வீட்டுக்கு வருவாங்கன்னு தெரியலையடா இந்த மீசக்காரன் வேற யாரு வந்தாலும் நடு வீட்டு கூட்டி போயிருவானடா ஆமாண்டா டேய் என் லவர் வந்துட்டான் இப்ப நீங்க 2 பேரும் நல்லா மாட்டிக்கிட்டு சாக்கு போடுங்க ஓடி நீ சொல்றத வீட்டுல ஒரு பைய கேட்க மாட்டேங்கிறான் நான் சொல்றது கேட்டு கிடக்குறாங்க லவ்வர் கிவர்ன்ட்டு அதுவும் சரிதான் இப்ப எப்படி நம்ப வைக்கிறது வேணும்னா எல்லாரும் முன்னாடி ஓடி போய் ஜம்ப் பண்ணி கட்டி பிடிச்சா வேணா நம்புவாங்க என்னடா வாங்குறது தேங்க்ஸ் கிஷோர் I love you டேய் என்னடா மாப்ள இந்த பொண்ணுங்க காப்பி போடுன்னு சொன்னா கூட லேட்டா தான்டா போறாளுங்க ஆனா கட்டி பிடின்னு சொன்னா மட்டும் உடனே பிடிச்சிடாளுடா அங்க வர எவ்வளவு இறுக்கமா பிடிச்சிருக்கான்ட்டு பெத்த பொண்ணு எவனையோ ஒருத்தனை கட்டி பிடிச்சு நிக்கிறா எப்படி வாயை புலந்து பாத்துக்கிட்டாயின்னு பெருசு படம் நல்லா இருக்கா கோமதி அது
என்ன நம்புங்கப்பா. நான் லவ் பண்ற பையன் இவன் தான். இவன் எனக்கு யாருன்னு தெரியாது. பொய் சொல்றாப்பா. இவ லவ் பண்ற பையன் நான் தான். ஐயோ பொய் சொல்றான். இல்ல இல்ல. நீ இவனை லவ் பண்றேன்னு சொல்ற, அவன் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றான். நாங்க யார நம்புறது? ஒண்ணுமே புரியலம்மா. இந்த பாருமா, உண்மை என்னன்னு தெரிஞ்சானு இப்ப எங்களுக்கு. ஏய் நிறுத்துங்கப்பா. சரிப்பா, என் பொண்ணு உண்மையிலே உன்னை லவ் பண்றதா இருந்தா என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பா. என் குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லு. சொல்லு கிஷோர் சொல்லு. அப்பா இது அத்தை, பெரிய அண்ணன் சின்ன அண்ணன். ஆமா, இவர் பெரிய அண்ணே, இவர் சின்ன அண்ணே. பெரிய அண்ணே முன்னாடியே சின்ன அண்ணே வச்சுட்டாரு. இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களா? குடும்பத்தை பத்தி சொல்லியானே. அதெல்லாம் விடுப்பா. அப்படி சொல்லுங்க தம்பி. என் குடும்பத்துக்கு இன்னும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஹிஸ்டரி? அத பத்தி சொல்லு. ஏய் பா சொல்லு குடுறப்பா. ஏய் நீ என்ன சொல்ற? தம்பி நீ தான் அந்த பொண்ணை லவ் பண்ற, நீ சொல்லு. அதுகிட்ட இது கேட்டுக்கிட்ட சொல்லுப்பா. நீ என் குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? மாப்பிள நல்ல வேலைடா, இந்த லூசு கிழவி குரூப்பா பார்க்காம வந்துட்டான்டா. அண்டார்டிகால ஐஸ் ஃபேக்டரி வச்சிருக்க என் மாப்பிளையோட ஃப்ரெண்டுக்கு என் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு. உனக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம்? ஏய் என் தங்கச்சி லவ் பண்றடா, என் குடும்பத்தை பத்தி ஏதோ ஒன்னு சொல்றா. ஆமா தம்பி, எங்க கோமதி நீங்க லவ் பண்ணிருந்தா என்ன பத்தி நிறைய பேசியிருப்பா. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்களேன். சொல்லுங்க. ஏய் சொல்றா. ஏய் ஏதோ சொல்றா. சொல்லுடா. ஏதோ சும்மா நிக்கிறா. சொல்றா. ஏதோ சொல்லுங்கறல்ல. எல்லாரும் கேக்குறாங்கல சொல்லு. அலே தெரியாம சொல்லு. சொல்றாங்கல. லவ் பண்ணிருந்தா சொல்லுப்பா. சொல்லுடா டேய். சொல்லு. லவ் பண்றல. சொல்றா. சொல்றேன். தெரிஞ்சிருச்சியா? உங்க குடும்ப ஹிஸ்டரி பத்தி நல்லா தெரிஞ்சிருச்சு. சொல்றேன். சொல்லு. சரியான லூசு குடும்பம் நீ. ஹிஸ்டரிய கண்டுபிடிச்சிட்டான்டா. என்ன எங்க அப்பா மரியாதை இல்லாம பேசுற? பின்னடி லூஸ்தனமான கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. லவ் பண்ற நீயே சொல்ற, ஏன் நம்ம மாட்டேங்கறாங்க? என்ன லவ் பண்ணும்போது என் ஃபேமிலி பத்தி எவ்வளவு விஷயம் சொல்லிருக்கேன். ஒண்ணு கூட ஞாபகம் இல்லையா உனக்கு? ஆமாண்டி, இதெல்லாம் ஒரு குடும்பம், இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிட்டு இருப்பாங்களா என்ன? போடி, அதெல்லாம் முடியாது. சரியான லூசு குடும்பம்டி. லூசு அப்பா, லூசு அம்மா, லூசு அண்ணன், மொத்த குடும்பமும் லூசுடி. இங்கேயோ இருக்கிற அண்டார்டிகால எப்படி ஐஸ் ஃபேக்டரி கட்ட முடியும்? இவங்க சரியான லூசு ஃபேமிலி, எதை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி லூசா போய் லவ் பண்ண பாரு. ஆமா லூசு தான். நான் உன்னை லவ் பண்ணவே இல்ல. வீட்டை விட்டு வெளிய போடா. நீ ஒரு லூசு, இந்த ஃபேமிலி ஒரு லூசு. எப்பா நான் தப்பிச்சேன்டா. நீ என்ன சொல்றது? நானே வெளிய போறேன். நான் லவ் பண்ண பையன் இவன் இல்லப்பா. இப்பயாச்சும் நம்புறீங்களாயா? அவ லவ் பண்ண பையன் நான் தான்ப்பா. மாப்ள அவ்வளோலாம் தேவையில்லடா. அதெல்லாம் ஐயா நம்பிடுவாரா? என்னங்க? எனக்கு முதல்ல தெரியும்பா. அப்புறம் என்ன? இந்த நம்பிட்டார்ல, அப்புறம் என்னங்க? சட்டு பண்ணி கல்யாணத்துக்கு முடிக்க. நம்ம லூசு குடும்பத்துல இருக்க எல்லா லூசும் ஈஸ்வருக்கும் கோமதிக்கும் சீக்கிரமே நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் நடக்க போகுதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த பெருசு வாய பாத்தீங்களா? ஏன் மூஞ்சியும் ஒருத்தன் லவ் பண்ண, ஆனா கடைசியில அவனு நம்மளை கழட்டி விட்டு போயிட்டானே நம்ம கோமதி தனியா உட்காந்து ஃபீல் பண்ணுச்சு. இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து ஒரு சின்ன சொம்ப கூட திருட முடியலன்னு இந்த ஈஸ்வர் கோயிலும் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணேன். இவங்க 2 பேரும் இப்படி தனித்தனியா உட்காந்து ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சேர்ந்து என்னத்தை தான் ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சா சும்மா இருப்பாங்களா? லவ் பண்றேன்ற பேர்ல அந்த பிள்ளைய தனியா கூட்டு போய் ரூமை போட்டு என்ன பண்ணாங்க? ஹலோ ரூமை போட்டு கல்யாணம் எப்படி பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு சொல்ல வந்தேன். பொய்யா பேசி லவ் பண்றேன்னு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரூம் வரைக்கும் வந்துட்டேன். வெரி கேர்ஃபுல்ரா. நீ உள்ள போன உடனே நான் பாத்துக்கிறேன்டா. மாப்ள இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண வேணாமாடா? ஓகே போய் ஜெயிச்சிட்டு வா. தம்பி சொல்லுங்கப்பா. ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி ஏன் ரூமுக்கு கொஞ்சம் ஐயா வந்துட்டு போங்கப்பா. வாங்க. டேய் இது புதுசுடா. இது ரொம்ப புதுசு. உன் மாமனார் கூப்பிடுறாரு. துணைக்கு வாடா. இதுக்கு மட்டும் நாங்க கூட வரணுமா? டேய் இது வேற அது வேறடா. வாடா. ஏண்டா பழைய கிளவே ரூம்னா மட்டும் என்னை கூட கூட்டி போறியா நீ? வாடா.
சொல்லுங்கப்பா. தம்பி, இது எங்க பரம்பரை செயின். இத போட்டுக்கிட்டே நீ குழந்தை பெத்துக்கணும். ஐயா என்னப்பா செயினை போட்ட உடனே தூக்கிட்டானையா. இத போட்டுக்கிட்டு இவனால ஃபர்ஸ்ட் நைட் ரூம் வரைக்கும் போக முடியுமான்னு தெரியல. அப்புறம் எப்படிங்க குழந்தை பெத்துக்கிறது? ஏன் நாங்களாம் பெத்துக்கல? மாப்ள உன் ஃபர்ஸ்ட் நைட்டு இருமா அட இருமா, அதான் நான் வந்துட்டேல. அவ்வளவு அவசரம் என்ன மாப்ள ஃபர்ஸ்ட் நைட்டா? என்ன மாப்ள இந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணா முழுசா ஃபர்ஸ்ட் நைட்ட கூட பண்ண முடியாது போலயடா. அங்க வர்ற அவங்க அண்ணனை கூட பிறந்த தங்கச்சி ஃபர்ஸ்ட் நைட் நடந்துக்கிருக்கு. எவ்வளவு பெரிய அருவாளை தூக்கிட்டு வந்து நின்று இருக்க. அதுவும் கூட கூட்டிட்டு வந்திருக்க ஆளுகளை பத்தியா? வேணும்னா வரிசையா சேர போட்டு படத்தை பார்த்துட்டு போங்கயா. போங்கயா மூல போ, முறைக்காத போ போ போ. அண்ணே மடக்கு கிளம்பு போயா. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட். ஓ சாரி சரி மாப்ள, சட்டு புட்டு முடிச்சு ஸ்பாட்டுக்கு வந்துரு. வரவா தங்கச்சி? அறாவே இந்த ரூமை பூட்டுக்கிட ஒரு 4 நாளைக்கு துறக்காயடா. மாட்டிக்கிட்ட உன் குடும்பத்துல மனசு பூரா இப்ப குழப்பத்துல. மாட்டிக்கிட்ட உன் குடும்பத்துல மனசு பூரா இப்ப குழப்பத்துல. சும்மா நீ சொன்ன ஒரு ஒத்த பொய்யால நான் திண்டாடி போன கண்ணா பின்னான்னு. ஒரு கொலகார கூட்டத்துல நானும் ஒரு பூனை போல மாட்டிக்கிட்டு முழிச்ச. பள்ளத்துல நீ என தள்ளி அடி கைய தட்டி பார்த்துக்கிட்டு சிரிச்ச. மாட்டிக்கிட்ட உன் குடும்பத்துல மனசு பூரா இப்ப குழப்பத்துல. மாட்டிக்கிட்ட உன் குடும்பத்துல மனசு பூரா இப்ப குழப்பத்துல.